நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு நேராய் கவனத்தை திருப்புவோம். நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். எல்லாரும் ஒரு முறை சத்தமா வாசிக்கிறோமே, வாசிங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமே ஞானத்தை பற்றினதுதான். சாலமோனுக்காக தாவீது ஜெபிக்கும் போது அவர் ஜெபம் பண்ணார், கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் தயவாக அருளி செய்வாராக. May the Lord give you wisdom and understanding. ஆண்டவர் உனக்கு ஞானத்தை கொடுக்கணும், புத்தியை கொடுக்கணும். ஆமாம், நம்ம எல்லாருக்குமே ஞானம் தேவை. வேதத்தில் இந்த ஞானம் என்பது ரொம்ப பெரியதாக, முக்கியமானதாக, ரொம்ப நம்ம விரும்பத்தக்க ஒன்றாக வேதம் நமக்கு இதை போதிக்கிறது. நீங்கள் நீதிமொழிகள் 8, 10, 11 வாசிப்பீங்களான்னு அங்கே இந்த ஞானம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் விலையேற பெற்றது என்று படிக்கிறோம். நீங்கள் பிரசங்கி 9:16 வாசிக்கும் போது இந்த ஞானம் என்பது பலத்தை பார்க்கிலும் அது பெரியது, மேன்மையானது அப்படின்னு பார்க்கிறோம். நீங்கள் பிரசங்கி 9:18 வாசிக்கும் போது இந்த ஞானம் என்பது யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் நலமானது, நல்லது, பெரியது என்று சொல்லுது. அப்போ எல்லாத்த பார்க்கிலும் ஞானத்தை நம்ம சம்பாதிக்கணும், ஞானத்தை பெறணும். கர்த்தர் நமக்கு ஞானமும் விவேகமுள்ள ஆவியை தர உண்மை உள்ளவர் என்பதை கவனித்தோம். இந்த கடந்த வாக்குத்தத்த ஆராதனையில் ஞானத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய 7 ஆசீர்வாதங்களை பட்டியல் போட்டு நம்ம அந்த வாக்குத்தத்த ஆராதனையில் கற்றுக்கொண்டோம். நீங்கள் இதுவரைக்கும் அந்த செய்தியை கேட்கலன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். விசேஷமாக வாலிப பிள்ளைங்க அந்த செய்தியை கேளுங்க. ஞானத்தை நம்ம ஏன் விரும்பணும், ஏன் தேடணும், அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு அன்றைக்கு தெளிவாக நம்மோடு பேசினார். இந்த ஞானம் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருது. நீதிமொழிகள் 11:1 இந்த ஞானம் செய்கிற ஒரு வேலை என்னவென்றால், இந்த ஞானம் ஒருவருக்கு இருந்தால் அவர்கள் யாரா மாறுவாங்க. 14:1 14:1 இந்த ஞானம் ஒருவருக்கு இருந்தால் அவர்கள் தன் வீட்டை கட்ட முடியும் என்று வாசிக்கிறோம். ஒரு புத்தி உள்ளவளாய் ஒரு பெண் இருப்பாளானால் தன் வீட்டை கட்டுவாள். நீங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் படிக்கும்போது இது பெண்ணுக்கு மாத்திரம் உரியதல்ல. அங்கே வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள மனுஷன் தன் வீட்டை என்ன செய்வான், கற்பாறையின் மேலே கட்டுவான் என்று வாசிக்கிறோம். அப்போ வீடு கட்டுறது அப்படின்றது ஞானம் ரொம்ப தேவை. அதாவது எழுத்தின் பிரகாரமாக நம்ம கட்டி எழுப்புகிற ஒரு வீட்டுக்கு எவ்வளவு அறிவு, ஞானம், புத்தி, விவேகம் தேவை தெரியுமா? இதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு ஞானத்தை ஒரு வீட்டை கட்டுறதுக்கு எதுக்குலாம் அறிவு வேணும்னு கேட்டால், யூ நீட் விஸ்டம் டு ஸ்பெண்ட் த ரைட் அமௌண்ட் ஆஃப் மணி. பணம் எப்படி செலவழிக்கணும் அப்படின்ற ஞானம் இல்லைன்னா வீட்டை கட்டி முடிக்க முடியாது. நிறைய பேர் வீட்டை ஆரம்பிச்சுட்டு ஆகும் செலவை கணக்கு போடாதனால, அவங்க வச்சிருக்கிற காசை வச்சு கட்ட ஆரம்பிச்சு, அல்லது அவங்க எதிர்பார்த்த பணம் வராததுனால, அல்லது அவங்க திட்டமிடாமல் சரியாக செய்யாததுனால அநேகருடைய வீடு அப்படியே பேஸ்மெண்ட்லேயே நின்றோம், ஃபவுண்டேஷனோடு நின்றோம். அதுக்கு மேலே கட்டுறதுக்கு திராணி இல்லாமல் போயிடும். அப்போ வீட்டை கட்டுறதுக்கு பண விஷயத்தில் ரொம்ப ஞானம் தேவை. ரெண்டாவது, யூ நீட் விஸ்டம் டு ஹேண்டில் மேன் பவர். நம்முடைய வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆட்களை எப்படி கையாளுறதுன்றது தெரியணும். நீங்கள் சமீபத்தில் ஒருத்தர் சந்திச்சு அவர் சொன்னார், பாஸ்டர் எல்லா பணமும் வச்சுருந்தேன், ஐ ஹேட் ஆல் த மணி ஐ நீடு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், நான் தவறான ஒரு கான்ட்ராக்டரை போய் பார்த்துட்டேன். அந்த ஆள் காசை வாங்கிட்டு எங்கே போனார்னே தெரியல, 6 மாதமாக ஒரு வேலையும் நடக்கல, அப்படி நிற்கிது. ஆட்களை வேலை வாங்குறதுல, அது செய்ய வைக்கிறதுல, அதுக்கு நமக்கு விசேஷித்த ஞானம், விசேஷித்த புத்தி நமக்கு தேவையாக இருக்குது பாருங்க. இன்னும் 3வது சொல்லுவேன், வாட் மெட்டீரியல் ஷுட் ஐ யூஸ், எதை வைத்து கட்ட வேண்டும் அப்படின்றதுலே ஞானம் வேணும் இல்லையா? கல் வச்சு கட்ட போகிறோமா, அல்லது மண்ணால் கட்ட போகிறோமா, மரத்தால் கட்ட போகிறோமா, அல்லது கான்கிரீட்டால் கட்ட போகிறோமா, ஸ்டீலில் கட்ட போகிறோமா, பல மெட்டீரியல்ஸ் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. சமீபத்தில் என்னை ஒரு விசுவாசி சந்தித்து சொன்னார், பாஸ்டர் ஒரு ஃப்ளாட்ஸ் ஒன்று கட்டியிருக்காங்க, அதை போய் பார்த்தேன், அதில் எங்கேயுமே சுவரே கிடையாது பாஸ்டர், நோ வால், எதுலையுமே பிரிக் வாலே கிடையாது. என்டையர் ஃப்ளாட்டை கிளாஸ்லேயே கட்டியிருக்காங்களாம், ஃபுல்லாக கிளாஸ், வெறும் கிளாஸை வச்சு பேனலிங் பண்ணி, அதாவது நோ மெயின்டெனன்ஸ் அப்படின்ற பாலிசியை வைத்து, வெறும் கிளாஸ் தொடச்சா போதும், பெயிண்ட் அடிக்க வேண்டியதில்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் அது பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு அவங்க புதுசாக ஒரு கிளாஸ்லே. அப்போ நான் யோசித்தேன், அப்போ கட்டுறதுக்கு என்னென்னலாம் யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? நம்ம தமிழில் சொல்லுவாங்க பாருங்கள், வீட்டை கட்டிப்பாருன்னுவாங்க
இல்லையா? என்கிட்ட கேட்டிங்கன்னா ஆலயத்தை கட்டிப்பாருன்னு நான் சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி அது நிறைய வேலை இருக்குது அதில். ஒரு பொருளை வந்து ஒரு இடத்த கட்டி எழுப்புறதுன்றது ஒரு சின்ன விஷயம் இல்லவே இல்லை. அப்போ ஒரு எழுத்தின் பிரகாரமான ஒரு வீட்டை கட்டுறதுக்கே ரொம்ப ஞானம் வேணும். ஆனால் வேதத்தில் ஒரு புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள்னு சொல்கிற வார்த்தை வந்து ஆவியானவர் எழுதும்போது இட் நாட் ஒன்லி டினோட்ஸ் அ லிட்ரல் ஹவுஸ், ஒரு ஃபிசிக்கல் ஹவுஸ் பற்றி அது மட்டும் சொல்லலை. உண்மை, கர்த்தர் நம்ம வீடு கட்டுறதுக்கு உதவி செய்கிறார். 127 சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுவருடைய பிரயாசம் வெறுதா. அப்போ கர்த்தர் நமக்கு வீடை கட்டுறதுக்கு உதவி செய்கிறார். உண்மைதான். அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்களான்னா, நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் படிக்கும்போது, டியூட்ரானமி சாப்டர் 6 verse 10-11 வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களினாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் என்று வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தர் என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னா, கட்டாத பட்டணம், அந்த பட்டணத்தில் இருந்த வீடுகளுக்குள்ள நீ சம்பாதிக்காத பொருள் எல்லாம் உள்ள வச்சு, பின்னால் வந்து ஒரு கிணறையும் உனக்கு கொடுத்து, துறவை கொடுத்து, அந்த கிணத்து பக்கத்தில் தோட்டத்தையும் கொடுத்து, உன்னை ஆண்டவர் இவ்வளோ தூரம் வசதியாக வச்சிருக்காரு. இந்த ஜனங்க யாருன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் நாட்களில் அனாதைகளாக அல்லது அந்நியராக பரதேசிகளாக சுற்றி வந்தவங்க. இந்த ஜனங்கள் பின்பு எகிப்துக்குள்ள வரும்போது அடிமைகளாக வாழ்ந்தவங்க. பின்பு 40 வருஷம் டென்ட்ஸில் வனாந்திரத்தில் வாழ்ந்தவங்க, டெசர்ட்ஸில் வாழ்ந்தவங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டாத வீடுகளெல்லாம் சுதந்திரமாக கொடுத்தாராம், கட்டாத நகரங்களை சுதந்திரமாக கொடுத்தார், தோட்டம் துறவோடு கொடுத்துருக்கிறார். அப்போ கர்த்தர் வந்து வீட்டை கட்ட வல்லவர், நமக்கு வீடு கட்டுறதுக்கு உதவி செய்ய தேவன் வல்லவர்ன்றவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நிச்சயமாக உதவி செய்வார். இன்னைக்கு ஒருவேளை அதுக்காக நீங்கள் ஏங்கிட்டு வந்திருக்கலாம், கர்த்தர் உங்கள் ஜெபத்தை ஒரு நாள் கேட்பார். அல்லேலூயா. கர்த்தர் தருவார். உங்களுக்குன்னு ஒரு வீட்டை, குடியிருக்கிற வீட்டை கர்த்தர் நிச்சயமாக தருவார். நீங்கள் இயேசுவை நீங்கள் பற்றி படிப்பீங்களான்னா, இந்த உலகத்தில் அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தபோது அநேக வீடுகளுக்குள்ளே அவர் பிரவேசித்திருக்கிறார். சகேயுவை பார்த்து, சகேயுவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் அப்படின்னு வீடுகளுக்குள்ளே போய் தங்கி இருக்கிறார். அந்த வீடுகளை போய் சாப்பிட்டுருக்கிறாரு, விருந்து எடுத்திருக்கிறார். அந்த வீடுகளில் போய் ஜனங்களை அவர் சந்தித்து உபதேசம் பண்ணியிருக்கிறார். அநேகருடைய பாவங்களை மன்னிச்சிருக்கிறார். வீடுகளுக்குள்ளே இருந்து பெரிய அற்புதங்களை எல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார். வீடுகளில் ஆண்டவர் சந்தோஷமாக ஜனங்களோட தங்கி இருக்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து இயேசு வீடுகளுக்குள்ளே தங்கியிருந்த அனுபவங்களை படிக்கிறோம். வீடுகள் என்பது பைபிளில் வந்து லிட்ரல் ஹவுஸ் அப்படின்னு மாத்திரம் எடுத்துக்கொள்ள முடியாது. வேதத்தில் இந்த வீடு அப்படின்ற வார்த்தை வந்து 3 விதமான மற்ற காரியங்களை குறிக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திட்டு பின்பு செய்திக்குள்ள போகிறேன். There are 3 other ways the Bible denotes what a house refers to. 3 காரியங்கள் அதை நம்ம அறிந்து கொள்றதுக்காக நம்ம எழுதலாம். நம்பர் 1, முதலாவது வீடு எதை பற்றி எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டால் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானா, 2 Corinthians chapter 5 verse 1 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனாலே கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இங்க ஒரு வீட்டை பற்றி வாசிக்கிறோம். a house. What is this house? இந்த ஹவுஸ் எதை பற்றி பேசுனா, this house denotes our own body. நம்முடைய சரீரத்தை இந்த வீடு அடையாளப்படுத்துகிறது. எல்லாரும் சொல்லுங்க, முதல்ல இந்த வீடு எதை பற்றி பேசுது? சரீரம். நம்முடைய சரீரம் வந்து வீடு, நம்முடைய சரீரம் வீடு. நம்ம இதுக்குள்ள இருக்கிறோம். பாருங்க, இப்போ நீங்க பார்க்கறது வந்து கேப்ரியல் அப்படின்றவருடைய வீடை தான் நீங்க பார்க்குறீங்க. உண்மையான கேப்ரியல் உள்ள இருக்கிறார். ஏன் இப்படி சொல்றேன் நான்? இப்போ யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அவங்க சரீரத்தை நீங்க போய் பார்க்க போகும்போது எல்லாரும் என்ன இப்படி அழுகிறாங்க அப்படின்னா, ஐயோ போயிட்டாருன்னு அழுகிறாங்க. எங்க போயிட்டாரு? தலையிலேருந்து கால் வரைக்கும், நெகத்திலிருந்து முடியிலிருந்து ஒன்று கூட விழலை, அப்படியே இருக்கு. அவருடைய பாடி வந்து 100% அங்கே தான் இருக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்னா போயிட்டாருன்றோம். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவருக்குள்ளே இருந்தவர் போயிட்டாரு. வெளியில் இருக்கிறது வீடு தான். இட்ஸ் ஜஸ்ட் அ ஹவுஸ், இட்ஸ் அ ஹேபிடேஷன். அது ஒரு கூடாரம். அந்த ஹவுஸ் இருக்கு, உள்ள இருக்க ஓனர் போயிட்டாரு. நம்முடைய சரீரம் வந்து ஒரு வீடு, மறந்துடாதீங்க. இதை பற்றி நீங்கள் நிறைய பேச போகிறேன் இன்னைக்கு. our house is a body. ரெண்டாவது வீடு அப்படின்றது பைபிளில் எதற்கு டினோட் பண்ணுது, எது என்ன கனோட்டேஷனில் இருக்கு பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4 முதல் 5
மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். யூ ஆர் பில்ட் லைக் எ ஹவுஸ். இங்கே திரும்ப வீடு, மாளிகை அப்படின்ற வார்த்தை வருது. இது என்ன வீடு? முதல்ல கவனிச்சோம், எழுத்து பிரகாரமான வீடு. ரெண்டாவது சரீரமாகிய வீடு. மூணாவது என்ன வீடுன்னா ஆவிக்குரிய வீடு. இந்த வீடு அப்படின்றது அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வீடு. நீங்கள் ஆவிக்குரிய மாளிகையாக, ஆவிக்குரிய வீடாக நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று வாசிக்கிறோம். இது ரெண்டாவது காரியம் அல்லது மூன்றாவது காரியம். நாலாவது அல்லது மூன்றாவது இன்னொரு வகையான வீட்டை பற்றியும் பைபிள் பேசுது. அது என்ன வீடு தெரியுமா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். 2 சாமுவேல் 7:18. தாவீது ராஜா இப்பொழுது உட்பிரவேசித்து சொல்லுகிறாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இங்க என்ன வீடு, இது என்ன வீடு அப்படின்னா, மூன்றாவது இந்த வீடு அப்படின்றது நம்முடைய குடும்பத்தை குறிக்கிறது. இட் ரெஃபர்ஸ் டு அவர் ஃபேமிலி, நம்முடைய குடும்பம். என்னுடைய வீடு எம்மாத்திரம் அவர் சொன்னது என்னன்னா, என் ஃபேமிலி வந்து எம்மாத்திரம். we are not worthy. எங்க ஃபேமிலி ரொம்ப சாதாரண ஃபேமிலி, ரொம்ப சின்ன ஃபேமிலி. பெத்லகேமிலே சின்ன குடும்பம். பெத்லகேம் என்பது இஸ்ரவேலே ரொம்ப சின்ன ஒரு கிராமம். அங்க பிறந்த என் குடும்பத்தின் மேல் இவ்வளவு திட்டம் வச்சிருக்கீங்களே ஆண்டவரே. அப்போ வீடு அப்படின்னு ஆவியானவர் பைபிள் எழுதுற வசனம் வந்து எழுத்தின் பிரகாரமா கல்லினாலும் செங்கலினாலும் கட்டப்படுற வீடை மாத்திரம் நீங்க எடுத்துக்கிட முடியாது. இட் டாக்ஸ் அபவுட் வெரி டீப்பர் கனெக்டேஷன்ஸ். அதுக்கு இன்னும் ஆழமான அர்த்தங்கள், ஆழமான புரிதல்கள் தேவை. இப்போ நம்ம திரும்ப வருவோம். நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்கிறாள்? கட்டுகிறாள்ன்றது நீங்க எழுத்தின் பிரகாரமாக வீட்டை கட்டுனா அப்படின்னு மட்டும் நீங்க எடுத்துக்கிட முடியாது. அஃப்கோர்ஸ் ஒரு புத்தியுள்ள பெண்ணாக, ஒரு புத்தியுள்ள மனுஷனா ஒருத்தர் இருக்கும்போது தங்களுடைய வசிக்கிற தங்குகிற எழுத்தின் பிரகாரமான வீட்டை அவங்க கட்டி முடிக்கிறதுக்கு ஞானம் உள்ளவங்களா இருப்பாங்க. அதுக்கு ஞானம் தேவைன்றது புரியுது. ஆனா ஒரு புத்தியுள்ள பெண்ணும் ஒரு புத்தியுள்ள ஆணும் ஞானம் எதற்கு அவங்களுக்கு தேவைன்னு கேட்டா, வெறும் கையினால கட்டுற வீட்டை கட்டுறதுக்கு மாத்திரம் இல்லை, தங்கள் சரீரமாகிய வீட்டை கட்டுறதுக்கும் அவங்களுக்கு ஞானம் வேணும். ரெண்டாவது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுறதுக்கு அவங்களுக்கு ஞானம் வேணும். மூன்றாவது குடும்பத்தை கட்டுறதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். சொல்லுங்க, எதுக்கெல்லாம் ஞானம் வேணும்? எழுத்தின் பிரகாரமான வீட்டை கட்டுறதுக்கும், சொல்லுங்க எல்லாரும், எழுத்தின் பிரகாரமான வீட்டை கட்டுறதுக்கும், ரெண்டாவது சரீரமாகிய வீட்டை கட்டுறதுக்கும் ஞானம் வேணும். மூணாவது ஆவிக்குரிய வீட்டை கட்டுறதுக்கும் ஞானம் வேணும். நாலாவது குடும்பத்தை கட்டுறதுக்கும் ஞானம் வேணும். இந்த 4 காரியத்தில் இன்னைக்கு ஒன்றே ஒன்றை தான் பேச போறேன். அது என்னன்னா சரீரமாகிய வீடு. நம்முடைய சரீரமாகிய வீட்டை கட்ட நீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ஞானம் தேவை. ஞானம் தேவை. இந்த வீட்டை பற்றி தான் நம்ம 2 கொரிந்தியர் 5:1 வாசித்தோம். பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அப்படின்னு போட்டு, இந்த வீடு அப்படின்றது, இந்த உடம்பு அப்படின்றது ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. இதை பூமிக்காக நமக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த உடம்புல வச்சுட்டு நம்ம இந்த உலகத்தில் வாழ்றதுக்காக நமக்கு ஒரு கவரிங், நமக்கு ஒரு உடலை கர்த்தர் நமக்கு தந்தார். ஆனால் வேதம் சொல்லுது, இந்த கூடாரமாகிய வீடு அழிந்து போனாலும், எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யும்? ஆமா, இந்த இப்போ எப்படி நம்ம ஒரு வீட்டை கட்டுறோம், என்னதான் பார்த்து கட்டி கியூரிங் பண்ணி என்ன நீங்க பெஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டினாலும் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான் அது நிற்கும் இல்லையா? இன்னைக்கு கட்டுற வீடெல்லாம் ரொம்ப வீக் ஆகிடுது இல்லையா? அது சரியான குவாலிட்டியாக கட்டாததுனால ஒரு 10 வருஷத்துலேயே கிராக் வந்துடுது. சிலதெல்லாம் உடஞ்சி விழுந்துருது. சில வீடுகள் 50 வருஷம் 100 வருஷம் கூட சில நிற்குது. அதே போல் தான் நிறைய உடம்பு வித்தியாசமாக இருக்குது. சில உடம்பு தாங்க மாட்டேங்குது, 50லே தள்ளாடுது. சில உடம்பு 100 வரைக்கும் இருக்குது. ஆனால் அது என்ன நீங்கள் மெயின்டைன் பண்ணாலும் இந்த சரீரமாகிய வீடு அழிந்து போகக்கூடியது என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க.
இந்த சரீரத்தில் ஒரு வயது வந்தவுடனே பலவீனம் வரும். அவ்வளோ நாள் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனாக அவ்வளோ உங்களை நீங்கள் பாதுகாத்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாலும் ஒரு நாள் கண்டுபிடிப்பீங்க, இந்த வீடு கொஞ்சம் தள்ளாடுது, கண் அப்படியே கொஞ்சம் மங்குற மாதிரி இருக்குது, காது கொஞ்சம் சரியாக கேட்க மாட்டேங்குது, கை முன்னால் மாதிரி எல்லாத்தையும் தூக்க முடியலை, கால் முன்னாடி மாதிரி எனக்கு படிக்கட்டெலாம் மடமடன் நடக்க முடியலை, முன்னாடி நான் ஓடுவேன் ஓட முடியலை, தள்ளாடுது, இப்போ ஒரு கொம்பை கேட்குது இல்லையா, ஒரு சப்போர்ட்டை கேட்குது. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறேன்னா இந்த சரீரமாகிய கூடாரம், இந்த வீடு என்ன செய்யும்னா அழிந்து போகும். இந்த சரீரமாகிய கூடாரத்தை பற்றி நம்ம எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம பொதுவாக நம்ம இந்த சரீரத்தை வேதம் சொல்லுது, ஒருவனும் தன் சொந்த சரீரத்தை வெறுத்ததில்லையேன்னு வாசிக்கிறோம் கொரிந்தியர்ல. யாருமே நம்ம சரீரத்தை வெறுக்க மாட்டோம். இந்த சரீரத்தை நம்ம போஷித்து நம்ம காப்பாற்றுறோம். இதை ரொம்ப நம்ம பத்திரமா வச்சிருக்கோம். இந்த சரீரத்தை நம்ம கண்டிப்பாக பத்திரமா வைக்கணும். ஏன் தெரியுமா? இந்த சரீரத்தை தேவன் நமக்கு தந்தார். 139 சங்கீதத்தை பாருங்கள். 139 சங்கீதத்தில் நம்முடைய சரீரத்தை யாரோ மனுஷன் இல்லை, ஆண்டவரே உண்டாக்கினார் என்று பட்டியல் போட்டிருக்கு. 139 சங்கீதம் 13 வசனத்திலிருந்து பாருங்க. 13, நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும், நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகளின் உருவேற்படும் நாட்களும் உடைய புஸ்தகத்தில். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இது கொஞ்சம் நீங்கள் யோசித்தீங்கன்னா யூ வில் ஜஸ்ட் பி அமேஸ்ட் அட் த வண்டர் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன் விச் இஸ் அவர் ஓன் பாடி. நம்முடைய சரீரமாகி இந்த படைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரமிப்படைவீங்க. வேணும் சொல்லு, விசித்திர வினோதமாய் கத்துறதை உண்டாக்குனாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த பில்டிங் கட்டுறதுக்குள்ளே இந்த 6 வருஷம் தாண்டுது இந்த மாதத்தோட. அப்பா போதும்னு இருக்கு எனக்கு. எவ்வளோ வேலைகள் இருக்குது. ஒரு கட்டடத்தை கட்டி முடிக்க சின்ன விஷயம் நினைக்கிறீங்களா? என்னென்ன வேலைங்க செய்ய வேண்டியிருக்கு. இதோ முடிஞ்சிருந்து பார்த்தா அடுத்தது நிற்குது. எவ்வளோ வேலைகளுங்க. ஒரு கான்கிரீட் வச்சு ஒரு ஃப்ளோரை போட்டோம், முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். அதுக்கம்மா கூரைன்றாங்க. ஓகே, கூரை போட்டாச்சு. அதுக்கம்மா கூரை போட்டிங்க, இப்போ நீங்கள் உள்ளே வயரிங் பண்ணணுன்றாங்க. அப்படியா? அப்போ வயரிங் அதுக்கு தனியாக பேனல் போர்டுன்றாங்க. சரி, முடிஞ்சு பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மர் வருதுன்றாங்க. சரி, இது முடிஞ்சதுன்னு பார்த்தா நம்ம ப்ளம்பிங் லைன் போடணுன்றாங்க. அதுக்குமா சியூவேஜ் லைன் வரணுன்றாங்க. ட்ரிங்கிங் வாட்டர் லைன் தனியாக வரணும், ஃபயர் ஃபைட்டிங் தனியாக வரணும், அதுக்கம்மா தரை போடணும், அதுக்கம்மா ஏசி போடணும், லைட்டை போடணும், ஃபேனை போடணும். ஐயப்பா போதுண்டாப்பான்ற மாதிரி 7 வருஷத்தில் இந்த கட்டடத்தை கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமாங்க, இந்த கட்டடத்தை விட ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஹவுஸ் என்ன தெரியுமா? நம்முடைய பாடி. இதை வெறும் 10 மாசத்துல ஆண்டவர் என்ன அற்புதமா நம்மளை உண்டாக்கி வெளியே கொண்டு வந்திருக்காரு தெரியுமா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஏற்கனவே உள்ள இருக்கு. ஆமா, பிரெயின்ல இருந்து தானே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வருது. இப்போ நான் கை அப்படி அசைக்கிறேன், ஆட்டுறேன், நிற்கிறேன், பேசுறேன்னா எல்லாமே மேல இருந்து சிக்னல் வந்துட்டே இருக்கு. அது ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்பர்ட் ஒன்று உள்ள வருது இல்லையா? அதனால தான் எல்லா செயல்பாடுகளும் நடக்குது. ஒரு பெரிய மேசிவான ஒரு கம்ப்யூட்டர் உள்ள இருக்கு. உலகத்தில் எந்த மனுஷனும் இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரை கட்டினதும் கிடையாதான், கட்டவும் முடியாதான் சொல்றாங்க. சூப்பர் கம்ப்யூட்டர் நம்முடைய பிரெயின். எத்தனை வாய்ஸ் அவனை ரெக்கார்ட் பண்ணிக்கிடும், எவ்வளவு பாஷைகளையும் கற்றுக்கொள்ள முடியும், எவ்வளோ எழுத்துக்களை கற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நிமிஷம் புதுசாக கிரியேட்டிவாக அது பேச முடியும், அது நடந்துக்கிட முடியும், அது மாற்றிக்கொள்ள முடியும். என்ன கம்ப்யூட்டருங்க இது! என்ன அற்புதமான ஒரு கம்ப்யூட்டர் உள்ள வச்சிருக்காரு. உள்ள என்டையர் பைப்பிங் சிஸ்டம் ஆண்டு வச்சிருக்கிறார். ஒரே ஒரு பம்புங்க, கரண்டே கிடையாது. அது பாட்டுக்கு எத்தனை வருஷமா பம்ப் அடிச்சுக்கிட்டே இருக்கு. எத்தனை லிட்டர் பிளட்டை தலையிலேருந்து கால் வரைக்கும் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. உள்ள ஆண்டர் ஏசி செட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமா, ரொம்ப ரொம்ப உஷ்ணம் ஆயிடுச்சுன்னா வேர்த்து சில்லுன்னு ஆகிடும் உடம்பு. ஆமாங்க, உள்ள ஹீட்டிங் சிஸ்டம் வேறு இருக்குது தனியாக. எப்போ உஷ்ணம் வேணுமோ உஷ்ணம் அதுக்கே வந்துடும், உள்ள ஹீட்டிங் கொடுத்துரும், கூலிங் பண்ணிக்கிடும். அப்போ உள்ள பெரிய ஒரு கிச்சனே உள்ள இருக்குது. டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒன்று தனியாக இருக்குது. சாப்பாடை போட்டிங்கன்னா அதுவே அரைச்சி மிக்சி, கிரைண்டர் எல்லாமே உள்ள இருக்கு. ஆமாம், எல்லாமே இருக்கு.
அதுக்கப்புறம் ஏர் வெண்ட் வேறு தனியாக உள்ள லங்ஸ்ன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது பம்ப் பண்ணி வெளியே இருக்க காற்றை உள்ளே எடுத்து ஃபில்டர் பண்ணி அதை நல்ல சுத்தமான ஆக்சிஜனை உள்ளே கொண்டு வந்து உள்ள பிளட்டில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடெலாம் எடுத்து ஃபுல்லாக வெளியே பம்ப் பண்ணி என்னங்க தூங்கிட்டு இருக்கோங்க, அது பாட்டுக்கு வேலை செய்யுதுங்க. இதுக்கு மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் கிடையாது, பில்டிங் மேனேஜ்மெண்ட் கிடையாது, இபி சப்ளை கிடையாது, இதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. அது பாட்டுக்கு அது செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக செல்ஃப் சஸ்டெய்னிங்காக ஆண்டு வச்சிருக்கிறார் பாருங்க. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே இருக்கும், நாளைக்கு அமெரிக்காவில் இருக்கும். அது பாட்டுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு நடந்துக்கிட்டு போயிட்டு பேசிக்கிட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ். இந்த பில்டிங்கை ஆண்டவர் எப்படி கட்டியிருக்கிறாருன்னா, நான் இப்போ துபாய் போயிருந்தேன் பாருங்க போன வாரம். அங்கே போனால் கிட்டத்தட்ட எல்லா பில்டிங்கும் பார்த்தோன்னா டபுளாக கட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே ட்வின்னாக இருக்குது. ஒரு பில்டிங் எப்படி இருக்குன்னா அது பக்கத்தில் அதே போல் ஒரு பில்டிங் கட்டுறவங்க அப்படி ரெண்டாக டெவலப் பண்ணுறாங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது டபுளாக இருக்குது. நம்மளை ஆண்டர் உண்டாக்கிற இத்தனை கோடிங்க பில்டிங்கை ஆண்டர் வீடை கட்டி விட்டுருக்காரு. ஒரு வீடாகல இன்னொரு வீடு மாதிரி இல்லையே. ஒவ்வொருத்தர் மூக்கை பாருங்க என்ன ஷேப்பில், ஒவ்வொருத்தர் கண்ணு, ஒவ்வொருத்தர் முடி, ஒவ்வொருத்தர் கலர் எப்படி இருக்கு, ஒவ்வொருத்தர் குரலுங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு 6 பிள்ளைங்களில் ஒருத்தர் போயிட்டாரு, 5 பேர் இருக்கோம். 5 பேருடைய குரலை நீங்கள் பார்க்காமலே கண்டுபிடிக்கலாம். கேப்ரியல் தான் பேசுகிறாரு, இன்னைக்கு ஜோயல் பேசுகிறாரு. கண்ணாலே பார்க்கல. 5 பேரும் ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க. 5 பேருக்கு வித்தியாசமான குரல், வித்தியாசமான தோற்றம், வித்தியாசமான எண்ணங்கள், வித்தியாசமான நடவடிக்கைகள். என்ன டிசைன் பண்ணியிருக்காருங்க ஆண்டவர் நம்மளை. யோசித்து பாருங்க. நம்முடைய சரீரம் இட்ஸ் அ வண்டர். இட் இஸ் ட்ரூலி அ வண்டர். இந்த சரீரம் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். இது ஒரு பெரிய அற்புதம், இது ஒரு பெரிய அதிசயம். இதை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா பிரமிப்படுத்துங்க. அதான் சொல்கிறார், இதெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. எனக்கு எப்படியெல்லாம் என்னை உண்டாக்கி வச்சுருக்கீங்க, எனக்கு கொடுத்த கிருபைகள், தாளந்துகள், என்ன அதிசயங்க, என்ன அற்புதம். இதெல்லாம் தேவன் தானே உண்டாக்கினார். நாம் உண்டாகலை, அவரே நம்மை உண்டாக்கினார். 100ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். அவருடைய கரங்கள் நம்மை வளைந்தது. இந்த பாடி எவ்வளோ பியூட்டிஃபுல். நான் யோசிப்பேன், மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு போவேன் என்னாரு. இந்த மண்ணுக்கு போகிறதுக்காக இவ்வளோ ஆண்டவர் டெக்னிக் உள்ள வச்சிருக்கிறாரு. அதுக்காக இவ்வளவு ஆண்டவர் விலை கொடுத்து இவ்வளவு டிசைன் பண்ணி இவ்வளோ யூனிக்காக, இவ்வளோ ஸ்பெஷலாக, இவ்வளவு ஸ்மார்ட்டாக இந்த பாடியை உண்டாக்கி இருக்கிறாரு. ஐயோ, மனுஷனுடைய ஞானமுங்க எங்கங்க ஒவ்வொரு நாளும் புதுசாக யோசிக்கிறான், புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. ஆண்டு உண்டாக்கின அந்த மூளை என்னென்ன மாதிரி சிந்திக்க வைக்குது, ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் பேச வைக்குது, யோசிக்க வைக்குது, சிந்திக்க வைக்குது. மறந்துடாதீங்க, இந்த சரீரமானது ஒரு அற்புதம். இன்னைக்கு நீங்கள் நீங்களா நடந்து உள்ள உட்காந்துட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய அற்புதம் தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளா மூச்சு விட்டுட்டு இருக்கோம்னா ஒரு பெரிய கிருபை. நாமளை நடமாடுறது, சாப்பிட்றது, அதெல்லாம் ஒரு பெரிய கிருபை இல்லையா? எல்லாமே கிருபை, எல்லாமே தேவதை. உள்ள அத்தனை சிஸ்டம்ஸை உள்ள அடக்கி அப்படியே அழகாக ஆண்ட ஸ்லிம்மாக வச்சுருக்காரு பாருங்க. நம்மளை இந்த சைஸுக்குள்ளே என்னென்ன சிஸ்டம்ஸுங்க, இதெல்லாம் நம்ம ஒரு மிஷினில் செய்யணும்னா இது எத்தனை ஏக்கர் பிடிக்கும்னு தெரியாது. எத்தனை ஏக்கர் பிடிக்கும். இதெல்லாம் நம்ம சிஸ்டம்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரித்து மிஷினாக மாற்றினா என்னென்னலாம் நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கோம். ஆனால் ஒரு செலவு இல்லாமல் ஃப்ரீயாக இறங்கியிருக்கோம் பாருங்கள். என்றைக்கு நம்ம ஆக்சிஜனுக்கு காசு கொடுத்தோம், என்னைக்கு கரண்ட்டு போய் நம்மளா போய் கையை வச்சுக்கிட்டோம் உள்ளே ஏற்றுறதுக்கு, அதுவே ப்ரொடியூஸ் பண்ணி ஜென்ரேட்டர் மாதிரி நைட் அண்ட் டே ஓடி நம்மளை அழகாக மெயின்டைன் பண்ணிக்குது. தூங்கும் போது எழும்பும் போது நம்மளை பாதுகாத்து என்ன அழகாக ஆண்டு உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் இந்த சரீரத்தை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கிட்டோமா எனக்கு தெரியல. Do we really know why we have this body? இந்த சரீரம் நமக்கு எதுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியுமா? எத்தனை பேர் உண்மையாக நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம்? See, we really many times we don't even think what this body is meant for. இந்த சரீரத்தை நம்ம எதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தாரு நமக்கு நிறைய பேருக்கு முழுசா தெரியல. கொஞ்சம் தெரியுது, முழுசா தெரியல. நாம தெரியாததுனால நம்ம ஏதோ ஒரு பகுதிக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது என்ன தெரியுமா? நம்ம கண்ணால் பார்க்குற ஒரு பகுதிக்கு மட்டும்தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த சரீரத்தை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம், உண்மைதான். அதை நம்ம வெறுக்கிறது கிடையாது, அதை பராமரிக்கிறோம், போஷிக்கிறோம். ஆனால் மெனி டைம்ஸ் we just leave it unattended in many areas for which God actually designed this body. நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு வாசித்துட்டு பின்பு இதை பற்றி விளக்க போகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்களேன். பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்படுத்தலை பாருங்க. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது
நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நம்ம நிறைய பேர் நம்ம பாடியை இந்த லெவல்ல யோசிச்சிருக்கோமா? தெரியுது, நமக்கு வசனங்கள்லாம் தெரியும், ஆனா இந்த லெவல்ல யோசிச்சிருக்கோமா அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நிதானிக்கணும். நம்முடைய சரீரத்தை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு அழகான ஒரு பொருளாக நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் நம்ம இதை அறிவு நிறைந்த ஒரு காரியமா பார்க்கிறோம். இது ஆதாயப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா பார்க்கிறோம். இதை வைத்து நம்ம நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய கற்றுக்கொள்ளலாம், நிறைய நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு தான் பாடியை பார்க்குறோமே தவிர, அநேகர் நாம் இந்த சரீரத்தை ஆலயமா பார்க்கிறோமா அப்படின்றது ஒரு கேள்வி. Do we really see our own body as a temple? தேவனுடைய ஆலயமாய் நாம் பார்க்கிறோமா? பாருங்க, நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் நம்ம எடுத்த வசனம் திரும்ப போறேன், அங்கதான் போறேன். என்னன்னா, ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ, ஒரு புத்தியுள்ள மனுஷன் தன் வீட்டை கட்டுவான். முதல் வீடு நம்முடைய பாடி. நம்முடைய வீடை கட்டுறதுக்கு நமக்கு ஒரு விசேஷத்த ஞானம் தேவை. ஆனால் நிறைய பேர் நம்ம ஞானம் உள்ளவர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் அந்த ஞானம் பூரணப்படலைன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன் பூரணப்படலை நான் சொல்கிறேன், நம்முடைய சரீரமாகிய வீட்டை நம்ம கட்டுறதுக்கு நம்ம எந்தெந்த ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் நிறைய வேளையில் அப்படின்னு கேட்டால், இட் இஸ் மெயின்லி தி அவுட்வர்ட் திங்ஸ். இப்போ பாருங்க, நம்ம சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு, இன்றைக்கு பராமரிக்கிறதுக்கு உலக மனுஷர் எவ்வளவு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நாமளும் சொல்கிறேன். உதாரணமாக பாருங்க, we give importance to our health. நம்முடைய சரீரம் சுகமாக இருக்கணுன்றதுக்கு எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ நேரம் கொடுக்குறோம். இப்போ நிறைய பேர் they go to regimental exercises, டெய்லி எக்ஸசைஸ். இது 1 மணி நேரம் நடக்கிறாங்க. சில பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, அவங்களுடைய மசில்ஸை ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்க, எலும்பை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறாங்க இல்லையா? இதுக்கு எவ்வளோ பணத்தை கொடுக்குறாங்க, எவ்வளோ மந்த்லி மெம்பர்ஷிப் கட்டி உடம்பு எப்படி இருக்கணும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுல அவங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்து டயட். ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று புதுசாக கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஒருத்தர் கீட்டோ டயட்டுன்றாங்க, ஒருத்தர் ஃப்ரூட் டயட்டுன்றாங்க, ஒருத்தர் வாட்டர் டயட்டுன்றாங்க, ஒருத்தர் பேலியோ டயட்டுன்றாங்க, ஒருத்தர் வெஜிடேரியன் தான் நல்லது, இன்னொருத்தர் சொல்கிறார் நான் வெஜிடேரியன். அது இன்னொரு ரேஞ்சில் ஒன்று போயிட்டுருக்கு. அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் புது புது கண்டுபிடிப்பு. இப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வெயிட் இவ்வளோ மெயின்டைன் பண்ணலாம், உங்கள் ப்ரெஷர் இவ்வளோ மெயின்டைன் பண்ணலாம், சுகர் இவ்வளோ மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு எவ்வளோ ஸ்டடி, எத்தனை யூடியூப் வீடியோ, எத்தனை டாக்டருங்க கையுமா போய் சுற்றி, எத்தனை நியூட்ரிஷனிஸ்ட்டு, டயட்டீஷியன் எல்லாம் போய் பார்த்து, அதுக்கு தனியாக ஷாப்பிங் வர சில பேர் போகிறாங்க. இங்கே தான் நமக்கு நல்ல சுத்தமான பொருள் கிடைக்கிது. இதில் வேற சண்டை வேற, ஒருத்தர் சண்டை. நீ சொல்கிறது சரியில்லை, நான் சொல்கிறது தான் சரி. ஒருத்தர் சொல்கிறாரு மில்லட் தான் சாப்பிட்ணுன்னு, ஒருத்தர் சொல்கிறாரு மில்லட் ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா வேற மாதிரி கொண்டு விட்டு. போன வாரம் என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார், பாஸ்டர் அவர் ரொம்ப பிரச்சனை மாட்டிக்கிட்டாரு, ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, ஏன்னா கவுனி அரிசியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார், மொத்தமாக போச்சு பாஸ்டர் அப்படின்றார். அதனால் இங்கே யாராவது ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. ஆமாம், எதுவுமே கொஞ்சம் எக்ஸஸாக சாப்பிடும் போது பிரச்சனை ஆகிடுது. அது எல்லாமே அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்றாங்க. இப்போ இதுக்கு நம்ம எவ்வளோ ராத்திரி கூட உட்காந்து, சில பேர் உட்காந்து படுக்கும்போது கூட தான் பார்த்துட்டு இருக்காங்க எப்படி மெலிவது. உடம்பு மேலே அவ்வளோ ஆசை, நமக்கு நல்லா இருக்கணும்னு எல்லாருமே விரும்புகிறோம் இல்லையா? அதில் ஒருத்தர் இந்த ஜூஸை புளிந்து அரைத்து வடிகட்டி காய்ச்சி அப்படி குடிக்கணும்னா அதை போட்டு ராத்திரி உட்காந்து பிழிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஏன்னா நம்ம உடம்பு மேலே நமக்கு அவ்வளோ ஆசை, நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் இல்லையா? நம்ம உடம்பை பராமரிக்கிறதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறோங்க. வேர்த்து விறுவிறுக்க நடந்து ஓடி பணம் செலவழித்து சாப்பாடு. சில பேர் 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. கேட்குறாங்க, பாஸ்டர் உங்களுக்குலாம் பசிக்காதா அதுக்கப்புறமான்னு? அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அவ்வளோ தியாகம் பண்ணி எதுக்கு பண்ணுறோம்? உடம்பை நம்ம தான் பாதுகாத்து கொள்ளணும்னு நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் என்னென்னமோ எஃபர்ட் எடுக்கிறாங்க. சில பேர் ஒரு வேளை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. பாஸ்டர் இப்போ நாங்கள் 2 வேளை தான் சாப்பிட்றது. எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்கு. 5000 ரூபா சம்பாதிக்கிறோம், 3 வேளை சாப்பிட்றான். 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம், 2 வேளை சாப்பிட்டுக்கிட்டு ஃபிட்டாக இருக்கான் பாஸ்டர்ன்றான். ஹோட்டலில் போய் சில தடவை இந்த புஃபேன்னு வச்சுருப்பாங்க பாருங்கள். அங்கே நல்ல ஹோட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா வச்சுருப்பான் ஸ்ப்ரெட் 40 வகையான சாப்பாடு. பெரிய பெரிய பணக்காரன் இருக்கான் பாருங்கள், நல்லா சாப்பிடுவான்னு பார்த்தா அந்த பச்சை இலை
சோளம் 4 சோளம், பேர்னா ஏதோ ஒரு ஒரு வாட்டர் வச்சுருப்பான், இஞ்சியை போட்டு ஏதோ ஒன்று போட்டு இது பார்க்க ஆகாது. அதை குடிச்சிக்கிட்டு நினைப்பேன், உனக்கு இந்த நிலைமை தேவையா? எப்படி இருக்காது? அப்போ அவன் பாவமாக தான் இருக்கு. ஏன்னா அவன் தான் உடம்பை நேசிக்கிறான். நல்லா இருக்கணும், கொழுப்பு சேர்ந்துடக்கூடாது, எதுவும் வியாதி எதுவும் வந்துடக்கூடாது, பலவீனத்தில் போய் மாட்டிக்கிடும், ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிடக்கூடாது. அதுக்கு தன்னுடைய சரீரத்தை கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணும். இது பத்தாதுன்னு டாக்டர் விசிட் வேறு. அங்கே போய் மாத்திரை மருந்து ஊசி, அதுக்கப்புறமா ஃபிசியோதெரப்பி, என்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் செய்கிறோம். தலைகீழ நில்லுனா கூட நிற்போம். ஏன்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கணும். நான் சொல்ல உண்மையா இல்லையா? இந்த ஃபிசியோதெரப்பிலாம் போயிருக்கீங்களா? இழுப்பான் பாருங்க, கையை பிடிச்சி என்னமோ துண்டை அறுத்து போடுற மாதிரி இழுப்பான். ஆனால் எதுக்கு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான்? உடம்பு நல்லா இருக்கணும். இப்போ உடம்பை காப்பாற்றுறதுக்கு என்ன வலி, வேதனை, கஷ்டம், துன்பம் எது வந்தாலும் பரவாயில்ல. ஆப்ரேஷன்ஸ் பாருங்க, ஆப்ரேஷன்ஸ்லாம் போகிறது எவ்வளோ கஷ்டமான வேலை தானே. கத்தியை போட்டு அறுக்கிறாங்க, ஆனாலும் விட்டு கொடுக்குறாங்க. ஏன்? காசு கொடுத்து அறுக்க வைக்கிறாங்க. நான் வேடிக்கையாக சொல்கிறேன், ஆனால் படுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த பாடு. ஏன் அந்த அந்த டிஃபிகல்ட்டிக்கு ஏன் நம்மளை சப்மிட் பண்ணுறோம் சொல்லுங்கள்? இந்த சரீரம் எப்படி இருக்கணும்? அதில் ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு பொருள் வளர்ந்துருச்சுன்னா அதை எடுத்துடணும், அந்த அடைப்பை நீக்கிடணும் அப்படின்னு நம்ம சரீரத்து மேல் ரொம்ப அன்புள்ளவர்களாக. பணம் செலவழிக்கிறது நமக்கு கவலை கிடையாது, நேரத்தை செலவழிக்கிறோம், எவ்வளவோ செலவழிக்கிறோம். இது தப்பா பாஸ்டர்னு கேட்டால் கண்டிப்பாக தப்பு இல்லை. நம்முடைய சரீரத்தை நாம தான் பார்த்துக்கணும். நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஹைலி ரெக்கமெண்டட். பெருந்தீனியாக இருக்கக்கூடாதுன்னே பைபிளே போட்டிருக்கு இல்லையா? அப்போ நமக்கு வேண்டிய உணவுகளை அளவான விதத்தில் ஆரோக்கியமான உறவுகளை சாப்பிட்டு நம்முடைய உடம்பை நம்ம சுத்தமாக நம்ம நல்ல பத்திரமா ஹெல்த்தியாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் அது தவறுன்னு சொல்லவே இல்லை, கண்டிப்பாக செய்யணும். எல்லாருக்குமே இந்த ஹெல்த் கான்ஷியஸாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு. ஏன்னா நிறைய நம்முடைய சரீரத்தை கெடுக்கக்கூடிய உணவுகள் என்ன செய்யப்படுது, ரொம்ப பிரபலமாக விற்கப்படுகிறது. ஃபாஸ்ட் ஃபுட் அது இதுன்னு சொல்லி நிறைய வாலிப பிள்ளைங்களே காலேஜ் போகிற வயசில் அந்த வீட்டிலேருந்து ஒரு பாக்கெட் மணி வாங்கிட்டு உடனே ஃபாஸ்ட் ஃபுட்டில் தான் போய் இறங்குறாங்க. ஏரிட்டட் ட்ரிங்க்ஸ் நிறையா குடிக்கிறாங்க. இந்த ரொம்ப ஹை சுகர் ட்ரிங்கை குடிச்சு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், பலவீனங்கள், வேதனைகள் வந்துடுது. அதெல்லாம் பார்க்க கஷ்டமாக தான். கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தை நம்ம நல்லா பார்த்துக்கணும், கான்ஷியஸாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இது முக்கியம். நல்ல டாக்டர்ஸ்கிட்ட போகிறது, நம்முடைய ஹெல்த்தை செக்கப் பண்ணுறது, சரியான ட்ரீட்மெண்ட்ஸை சரியான நேரத்தில் எடுக்கிறது, நம்ம கொஞ்சம் ப்ரிவென்டிவாகவே நிறைய காரியங்களை செய்கிறதெல்லாம் தேவை. நான் இல்லைன்னு சொல்லுவேன். இப்போ இது மட்டுமா செய்கிறோம்? ஒரு பக்கம் டயட்டு, ஒரு பக்கம் மெடிசின், ஒரு பக்கம் எக்ஸசைஸ், இதோட விட்டோமா? இந்த உடம்பை அழகு பார்க்குறதுக்குன்னு எத்தனை வகையான ட்ரெஸ்ஸை போய் எவ்வளோ மணி நேரம் கால் கடுக்க நின்று வாங்கி போட்டு பார்த்து, அதை கண்ணாடியிலையும் பார்த்து ஃபோட்டோவும் எடுத்து வர்றவங்க போகிறவங்களாம் எப்படி இருக்குன்னு கேட்டு, இந்த உடம்பு மேலே அவ்வளோ ஆசை நமக்கு. என்ன தான் ட்ரெஸ்ஸை போட்டாலும் உடம்பு அதே உடம்பு தான், முகம் அதே முகம் தான். ஆனால் நமக்கு என்னமோ புதுசாக மாறிட்ட மாதிரி ஒரு உணர்வு. ஒரு அம்மா இன்னைக்கு சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொஞ்சம் புத்திமொழி சொல்லுங்கள். என்னம்மா சொல்லணும்? எனக்கு ஊதா கலர் தான் நல்லா இருக்கும் பாஸ்டர், அவர் அதை வாங்கியே கொடுக்க மாட்டேங்கிறார். அந்த அம்மாவுக்கு அவ்வளோ வேதனை. அதில் மட்டும் நான் இருந்துட்டேன்னா நான் மறுரூபம் அடைஞ்சிருவேன்ற ஒரு ஃபீலிங்கில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ நம்ம சரீரத்தின் மேல் நமக்கு ஒரு அன்பு இருக்கா இல்லையா? சொல்லுங்க. உண்மையாக அன்பு இருக்கு. இது பத்தாதுன்னு பார்பர் ஷாப்பில் போய் பாருங்க, அங்கே நடக்கிற சேட்டைகள் கொஞ்சமாக. போன மாதத்தில் நானும் போயிருந்தேன். இப்போ எனக்கு ரொம்ப வேலை ரொம்ப இல்லை, ஆனால் டிஸ்கவுண்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்குலாம். அதே காசு தான் வாங்குறான். பட் அது போட்டு விடுங்க. போய் பார்பர் ஷாப்பில் உட்காடுறேன். பக்கத்தில் ஒருத்தர், அந்த இன்னொரு முடி வெட்டுற பையன் ஒருத்தன் ஒல்லியாக, அவங்களுக்கு 18 வயசு 19 வயசு தான் இருக்கும், சின்ன பையனாக இருக்கான். சரியான திட்டு வாங்குறான். அவர் சொல்கிறாரு, உனக்கு எவன் டை அடிக்க சொல்லி கொடுத்தான்? நீ உள்ளே இருக்க பக்கம்லாம் டை அடிக்காமலே விட்டுட்ட அப்படின்னு கத்துறாரு. நானும் யாரான்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவருக்கு எப்படி ஒரு 70-75 வயசு இருக்கும் போல. அவருக்கு அவர் முடி மேலே அவ்வளவு அன்பு பாசம். 75 வயசில் விட மாட்டேங்கிறாரு. 2 முடியை விட்டானா டை அடிக்காமல். அதுக்கு அவன்கிட்ட சண்டை போடுறாரு. என்ன ஆசைங்க அவருக்கு உடம்பு மேலே? அதில் வர்றவங்களாம் பாருங்களேன், இப்போ ஃபோட்டோ காட்டுறாங்க, சார் இந்த மாதிரி முடி வெட்டுங்க சார்ன்றான், கிருதா இப்படி வைங்க சார்ன்றான், இப்படி ஸ்டெப்பு பண்ணுங்க, இப்படி கட் பண்ணுங்க, இப்படி குறைங்க, இப்படி ஏற்றுங்கன்றான். ஒரு பையன் அப்படி தான் பக்கத்தில் உட்காந்துட்டு டைரக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனும் இஷ்டத்துக்கு. அவங்க அப்பா வந்தார் கொஞ்ச நேரத்தில், எவன்டா அவனுக்கு முடி வெட்டினதுன்னாரு.
சார் 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 நான் ஒன்றும் இல்லை சார், பையன் தான், அவன் சொன்னா நீ வெட்டிடுவியா, உட்காரடா திரும்ப அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் சரிக்கிறார் போட்டு. எதுக்கு உனக்கு இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா, இது ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு உனக்கு எதுக்கு இவ்வளோ முடி அப்படின்னு அவர் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டேன். ஐயோ இந்த உடம்பு படுற பாடு. அவனுக்கு ஒரு ஆசை இப்படி இருக்கணும்னு, இவருக்கு வேற ஆசை. நம்ம பெண்கள் மட்டும் சும்மா நினைக்கிறீங்களா? எதுக்கு சிரிக்கிறீங்கன்னா தெரிய மாட்டேங்குது. இப்போ தனியா இப்போ வந்து பியூட்டி பார்லர் டைம்னே தனியா ஒன்று இருக்குது. அங்க போயிட்டு இதை சரி பண்ணு, அதை சரி பண்ணு, பெடிக்யூர்ன்றாங்க, மேனிக்யூர்ன்றாங்க, இதை சேர அதை சேர, இதை குறைச்சிக்கோ அதை குறைச்சிக்கோ, இதை ஏத்து அதை ஏத்து, என்ன மேக்கப்புக்கு டைம் இல்லையா? சில பேர் நாங்கள்லாம் பரிசுத்தவான்கள், நான் கடைக்கு போகணும், வீட்டிலே வாங்கி வச்சு செய்வோம். செல்ஃப் மெடிக்கேஷன். அதில் பார்த்தீங்கன்னா வீடே பார்த்தீங்கன்னா கடை மாதிரி இருக்கும். பலவிதமான க்ரீம், அதுக்கு ஃபவுண்டேஷன்றாங்க, பில்டிங்ன்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. அதை போட்டு அடித்து தேய்ச்சி தங்க உடம்பை வந்து பல விதமாக ரகரகமாக பார்த்து, அதில் சில பேருக்கு பார்த்துட்டு கோவம் வர வருது, ஏமாற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இதுக்கு எவ்வளோ பணம். இப்போ இதெல்லாம் தப்பாக பசங்க கேட்டால் இல்லை இல்லை, அவங்கவுங்க பாவம் ஏதோ இருக்கிற காலத்தில் மெயின்டைன் பண்ணிக்கிறது அவங்கவுங்க பண்ணிக்கிறாங்க இல்லையா? நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த உடம்பு அப்படின்ற இந்த சரீரம்னு ஒன்று இருப்பாங்க, தேவன் கொடுத்தது இது. இந்த சரீரத்துக்கு நம்ம டெய்லி சாப்பாடு கொடுத்துட்றோம், அதுக்கப்புறமா மருந்துகளை கொடுக்குறோம், அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் கொடுக்குறோம், அதுக்கப்புறமா நாம் வந்து பலவிதமான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம், அதுக்கப்புறமா நம்மளை அழகுபடுத்துறதுக்கு வஸ்திரங்களுக்கு எவ்வளோ செலவழிக்கிறோம் யோசித்து பாருங்க. அந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு எத்தனை மணி நேரம் போய் நின்று எத்தனை கடை ஏறி இறங்கி வர்றவங்க. எதுக்கு? யார் மேலே ஆசை? கடைக்கார மேலே ஆசை? நம்ம மேலே ஆசை. நம்ம உடம்பு நல்லா தெரியணும் அப்படின்னு நம்ம ஒரு கற்பனையிலேருந்து அதை நம்ம அடையிற வரைக்கும் ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம மேக்கப் தனி இல்லையா? இதெல்லாம் பண்ணி எத்தனை வகையான சீப்பு, என்ன ஒரு தலையில் ஒரு சின்ன பொடுகு வந்தால் உடனே ட்ரீட்மெண்ட். ஏன் பண்ணுறோம் அதெல்லாம்? எதுக்கு பண்ணுறோம்? யோசித்து பாருங்க, எதுக்கு பண்ணுறோம்? இப்போ பாருங்கள், டெய்லி யூஸ் பண்ணுறதே பாருங்களேன். பல்லு சுத்தமாக இருக்கணும், அதுக்கு ஒரு பேஸ்ட்டு, அதுக்கு ஒரு ப்ரஷ்ஷு. முடி சுத்தமாக இருக்கணும், அதுக்கு ஒரு எண்ணெய், அதுக்கு ஒரு க்ரீமு. முகத்துக்கு வந்து பவுடரு, அப்புறமா சென்ட்டு எல்லாம் அடிச்சு, இதுவே ஒரு பெரிய ஒரு செலவாகிடுது. இவ்வளவு எதுக்குன்னா இந்த சரீரத்துக்கு. இது எல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நம்ம முக்கியமான ஒன்றை விட்டுட்டோம். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது பாருங்க, அவர் சொல்றாரு, நீங்கள் தயவு செய்து வசனத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 4:8 பாருங்க. சரீர முயற்சி அற்ப அவர் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலை. He is not saying taking good diet, keeping yourself healthy, maintaining your body, dressing well, grooming well, இதெல்லாம் வந்து பிரயோஜனம் இல்லைன்னு அவர் சொல்லலை. பிரயோஜனம் தான், ஆனால் எப்படிப்பட்ட பிரயோஜனம்? அற்ப. இட்ஸ் அ வெரி லிட்டில் பெனிஃபிட், இட்ஸ் அ வெரி லிட்டில் ப்ராஃபிட். அற்ப பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பார்ப்பா, உங்க சரீரத்துக்கு சாப்பாடு கொடுத்து, வஸ்திரம் கொடுத்து, அதை நீங்க உடுத்தி பார்த்து, அழகுபடுத்தி பார்த்து, அதை நீங்க பேணி காத்து, அதுக்கு எக்ஸசைஸ் கொடுத்து, அதுக்கு நீங்க மருந்து போட்டு நீங்க எப்படியெல்லாம் பாதுகாக்கிறீங்க. ஆனா இதை விட பிரயோஜனமான ஒரு முயற்சின்னு ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? இந்த சரீரத்தினாலே நீங்க தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஏன்னா உங்க சரீரம் எப்படிப்பட்டது? இப்போ வாங்க, நம்ம ஆரம்பத்தில் வாசித்த வசனம் 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது ஏதோ மாம்சம் கிடையாது, இது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய். எல்லாரும் உங்க வலது கையை நெஞ்சு மேல வச்சு சொல்லுங்க, என்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். அதை உணர்றீங்களா? அதை இதில் நான் தான் இருக்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. இதில் என் அழகு தான் இருக்குது, என் சுகம்தான் இருக்குது, என்னுடைய அறிவு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதை விட இதுக்கு ஒரு மேன்மையான ஒரு பர்பஸ் ஆண்டு வச்சிருக்கிறார். இந்த சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம். இட்ஸ் அ டெம்பிள் ஆஃப் காட்.
ஒரு ஞானம் உள்ள மனுஷன் என்ன செய்வான்னா தன் வீட்டை கட்டுவான். அந்த வீடு என்னன்னா தன்னுடைய சரீரமாகிய வீடு. இந்த சரீரமாகிய வீடு நான் தேவனுடைய ஆலயம் அப்படின்ற அறிவு எனக்கு வந்துருச்சுன்னா, நான் வெறும் சாப்பிட்றதில்ல, டயட் எடுக்கிறதில்ல, நான் கரெக்டாக மெடிக்கல் செக்கப் போகிறதில்ல, எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, ஃபிட்டாக வச்சுக்கிறதில்ல, நான் என்னை குரூம் பண்ணிக்கிறதில்ல, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிற ட்ரெஸ்ஸிங் சென்ஸோடு இருக்கிறது மாத்திரம் எனக்கு முக்கியமாக எனக்கு தெரியலை. இது ரொம்ப கம்மி பிரயோஜனம் தான். ஆனால் இதை விட ஆண்டவர் இந்த சரீரத்துக்கு ஒரு மேன்மையான ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். அது என்னன்னா, அது தேவனுடைய ஆலயம். அவர் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 - 17 இன்னும் கொஞ்சம் டீப்பராக அவர் போறார் பாருங்களேன். ரொம்ப அழகா இருக்கு இந்த வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறார். இதை இப்போ தான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு. இது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃப்ளஷ். இது வெறும் மாம்சம் கிடையாது. இது தேவனுடைய ஆலயம். இது வெறும் ஆகாரத்தை உண்கிற, அலங்கரிப்பை பெறுகிற, அல்லது இதை நம்ம பராமரிக்கிற ஒரு மாம்சம் மாத்திரம் கிடையாது. இது ஒரு ஆலயம். அந்த அறிவை பெற்றிருக்கோம். அவர் அறியாதிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு அடுத்த வசனம் பாருங்க. இப்போ 17 இப்போ சொல்றாரு, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை, எதை, அந்த ஆலயன்றது என்னது? என்னுடைய சரீரம், நம்முடைய சரீரம். இந்த சரீரமாகிய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன், இப்ப பாருங்க இந்த வசனத்தை நீதிமொழிகள் 14:1 கம்பேர் பண்ணுங்க. அப்ப என்ன கண்டுபிடிப்பீங்க? அங்க போட்டிருக்கு, புத்தியுள்ள பெண்ணாய் ஒருத்தர் இருந்தா தன் வீட்டை கட்டுவா, புத்தி இல்லாமல் போய்விட்டால் தன் கைகளாலே என்ன பண்ணுவா? இடித்து போடுவா, கெடுத்து போடுவா. இப்போ இந்த 1 கொரிந்தியர் 3:17 வாசிக்கும் போது, நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒருவன் தேவனுடைய சரீரத்தை அல்லது தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், அப்பனா புத்தி இல்லாதவன் என்ன செய்வான்? கெடுப்பான். புத்தி இருக்கிறவன் கட்டுவான். புத்தி இல்லாம போயிடுச்சுன்னா, ஞானம் இல்லாம போயிடுச்சுன்னா, கர்த்தர் நமக்கு நம்முடைய சரீரத்தை ஆலயமாய் கொடுத்திருக்கிற பட்சத்தில் அது ஆலயம்னு தெரியாம ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால் அல்லது இந்த சரீரத்தை, இந்த ஆலயத்தை உடைத்தால், வேதம் சொல்லுது, தேவன் அவனை கெடுப்பார். அப்போ எப்படி இந்த சரீரத்தை நம்ம எப்படி பாருங்க, இப்போ நம்ம சாப்பாடு ஒன்று சாப்பிட்றோன்னா எவ்வளோ செக் பண்ணுறோங்க? இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? இது எண்ணெய் நல்ல எண்ணெய் போட்டிருக்காங்களா? சுத்தமாக செஞ்சுருக்காங்களா? நம்ம செக் பண்ணுறோமா இல்லையா? சாப்பிட்றதுக்கு முன்னால் வாயில் வச்சு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணோடனே ஒரு மாதிரி டேஸ்ட் இருந்தால், இது என்னங்க பழைய சாப்பாடா, இது கெட்டு போச்சு போல இருக்குது, குழம்பு சரியில்லை, இது வேண்டான்னு ஒதுக்கிடுறோம். ஒரு வஸ்திரத்தை போடுறோம், அந்த வஸ்திரம் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, அது சரியா இல்லைன்னா அது வேண்டான்னு எடுத்து வச்சிடறோம். நம்மளுக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லைன்னா உடனே செக்கப்புக்கு போகிறோம், அது சரி பண்ணிடணும், என்னன்னு பார்த்துடணும். உடனே டெய்லி ஒரு ரெஜிமெண்ட் வச்சு கரெக்டாக நடந்துடணும். இதெல்லாம் என்ன, சரீரத்தை பார்த்து 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 பத்திரமா நம்ம நம்முடைய பாடி ஃப்ளஷ் சைடை அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் இதை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் உங்களுடைய சரீரமானது தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை ஞானம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? கெடுக்க மாட்டாங்க, அதை கட்டுவாங்க. எப்படி கட்டுவாங்க அப்படின்னு கேட்டால் அந்த வசனம் பாருங்க திரும்ப. 1 கொரிந்தியர் 3:17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்னு போட்டுட்டு, தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்டது? பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இப்போ கவனிங்க, ஐ வாண்ட் டு பிரிங் யூ டு திஸ் பாயிண்ட். என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கு. நான் ஞானவனாக இருந்து என்னுடைய வீட்டை நான் கட்ட வேண்டும். இந்த சரீரம் கூடாரமாகிய வீடு, இது தேவனுடைய வாசஸ்தலம், இது தேவனுடைய வீடு, அது அவருடைய ஆலயம். இதை நான் கட்டுறதுக்கு இந்த சரீரத்தை நான் எப்படி வச்சுக்கணும்னா பரிசுத்தமாக வச்சுக்கணும். பரிசுத்தமாக வைக்கிறதுக்கு இந்த சரீரத்தின் மேல் எனக்கு கவனம் இல்லாமல் போயிடுச்சுன்னா, இந்த சரீரத்தை புத்தி இல்லாமல் நானே கெடுத்து போட்டுருவேன். நான் என் சரீரத்தை கெடுத்தா கர்த்தர் என்னை கெடுப்பார். நம்முடைய சரீரத்தை எப்படி கெடுக்காமல் இருக்கிறது? வாங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 18 - 19 வசனங்களை பாருங்க. சரீரத்தை எப்படி ஞானமாக கட்டுறது? அங்கே வேதம் சொல்லுது, வேசித்தனத்திற்கு
விலகி ஓடுங்கள். எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம் நினைக்கிறேன். இந்த வேத பகுதியை வாசிப்பது நல்லது. எல்லாரும் கவனிங்க. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்க. ஏன் தெரியுமா? மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். ஆனால் வேசித்தனம் ஒருவன் செய்தால் தன் சுய சரீரத்திற்கு விரோதமாக. அப்போ நம்ம வேசித்தனம் செஞ்சா சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்யறோன்றது அர்த்தம் என்னன்னா, கர்த்தருடைய ஆலயத்தை கெடுக்கிறது. வேசித்தனம் அப்படின்ற வார்த்தையை நான் கொஞ்சம் விரிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒழுக்கமற்ற வாழ்க்கை. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே அவளோட வேசித்தனம் செய்தாயிற்றுன்னு சொல்லி இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. அது எதை பற்றி பேச? ஒழுக்கமற்ற வாழ்க்கை. நம்முடைய சரீரத்தை ஒழுக்கம் இல்லாம நீதி நெறிகளை தவறி நம்முடைய சரீரத்தை பயன்படுத்தும் போது பைபிள் சொல்லுது, திஸ் இஸ் காட்ஸ் டெம்பிள் அண்ட் யூ ஆர் டிஸ்ட்ராயிங் இட். இது தேவனுடைய ஆலயத்தை நீ கெடுக்கிறாய். நீ இந்த வேசித்தனம் செய்யும் போது, ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழும்போது, உன்னுடைய சரீரத்துக்கு விரோதமாக நீ பாவம் செய்கிறாய். யூ ஆர் ஹேட்டிங் யுவர் ஓன் பாடி. யூ ஆர் டூயிங் திங்ஸ் அகைன்ஸ்ட் யுவர் ஓன் பாடி. நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்றது மிக அவசியம். இன்றைக்கு பாருங்க, பிசாசு எந்த அளவுக்கு இன்னைக்கு சமுதாயத்தை வஞ்சித்திருக்கான்னு சொன்னா, எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஓகே. அவன் என்ன நமக்கு சொல்லி கொடுக்குறான் தெரியுமாங்க? பிள்ளைங்க நல்லா, விசேஷமா வாலிப பிள்ளைங்க நல்லா கவனிங்க. தி philosophy of the world, உலகத்தினுடைய கலாச்சாரம் அல்லது உலகத்தினுடைய தத்துவம் என்ன சொல்ல தெரியுமா? இது உன்னுடைய பாடி, இது உன் உடம்பு, அது எப்படி வேணா நீ யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேல யாருக்குமே அதிகாரம் இல்லை. You have got the right and the freedom to use your body as you want. This is the philosophy of the world today. அதனால அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் என்ன செய்யணும் நீங்க யாரும் டிக்டேட் பண்ணாதீங்க. எனக்கு என்ன இஷ்டமோ நான் செய்வேன், எங்க போகணுமோ போவேன், எதை வேணாலும் நான் செய்வேன், அதுக்கு உங்க யாருக்கு உரிமை கிடையாது. திஸ் இஸ் மை ரைட் பிகாஸ் திஸ் இஸ் மை பாடி. ஐ கேன் யூஸ் இட் ஆஸ் ஐ வாண்ட். நான் என்ன வேணாலும் செய்யலாம். நான் வேதம் சொல்லுது, உனக்கு அறிவு இல்லைப்பா, நீ ஞானம் உள்ளவனாக இருந்தால் உன்னை தெரிஞ்சுக்கிடுவேன். உன் சரீரம் நீ தேவனாலே பெற்றது, அது உன்னுடையது கிடையாது, அது தேவனுடைய ஆலயம். நீ அதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். நீ வேசித்தனத்துக்கு விலகி ஓடணும். ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கைக்கு நீ ஒரு நாள் உன்னை நீ அர்ப்பணிக்கவே கூடாது. ஏன்னா மற்ற எல்லா பாவங்களும் சரீரத்துக்கு வெளியே இருக்கு. ஆனால் வேசித்தனம், ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை, நெறி தவறி வாழ்ந்து உன்னுடைய பர்சனல் லைஃப்ல, செக்ஷுவல் லைஃப்ல நீ தவறு செய்யும்போது யூ ஆர் ஆக்சுவலி டிஸ்ட்ராயிங் யுவர் பாடி விச் இஸ் த டெம்பிள் ஆஃப் காட். உன் வாழ்க்கையை நீ பரிசுத்தமாக வைத்துக்கொள். ஆனால் உலகத்தில் இன்னைக்கு இது ரொம்ப ஃப்ரீ வே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு திருமணத்துக்கு முன்பாகவே உறவை கொண்டாடுறது, திருமணத்துக்கு முன்னாலேயே பல பேரோட உடல் உறவை வைத்துக்கொள்வது, இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆல் ஃபார் லவ், ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். அதாவது காதல்லையும் சண்டையிலையும் எல்லாமே நியாயமா. எது செஞ்சாலும் ஒரு வாரில் நிறைய பேர் கொன்றுவாங்க, அதுக்கு நியாயம் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி உலகம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் மேலே காதல் வயப்பட்டினா எந்த தப்பு பண்ணாலும் ஒன்றும் தப்பே கிடையாது, பிகாஸ் ஐ எம் லவ்விங் தெம். இல்லை, பைபிள் சேஸ் பி கேர்ஃபுல் வித் யுவர் பாடி. யுவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கின்றத மறந்துடாதப்பா. உலகத்துக்கு அது ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் ஃப்ளஷ். உலகத்துக்கு அது வெறும் ஒரு மாமிசம். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒரு அறிவு வேணும். அந்த ஞானம் இருந்தால் உன் பாடியை நீ வேற மாதிரி பார்ப்ப, வேற மாதிரி கட்டுவ. You build your body differently. You don't use your body for sin. பாவத்திற்கு நம்முடைய சரீரத்தை நம்ம பயன்படுத்த மாட்டோம். நான் இதோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு நான் ஒன்னொன்னா கொண்டு வர போறேன். அது you will understand, because it's a very deep subject. ஞானத்தோட நம்முடைய வீட்டை கட்டணும், நம்ம சரீரத்தை ஞானமா கட்டணும். இது எவ்வளவு சீரியஸான விஷயம்னு இயேசு பேசுறாரு அப்படின்னு கேட்டா, இப்போ வாங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29 30 வசனத்தை தயவு செய்து கவனிங்க. மத்தேயு 5 29 30. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. ஏன் அப்படின்னு கேட்டா,
உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு. ஓ வா, எவ்வளோ சீரியஸான விஷயமா இருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, இந்த உடம்பு வந்து சும்மா ஒரு மாம்சம் நினச்சிக்காதப்பா, இது கண்ணு, அது வந்து உன் சரீரத்தில் ஒரு பகுதி. அந்த கண்ணு வந்து உன்னை ரொம்ப இடரல் கொடுக்குது, உன்னை ரொம்ப பாவத்துக்கு தேவையில்லாத காரியங்களை பார்க்கறது உனக்கு ரொம்ப தூண்டுது. அவர் சொல்றாரு, எது பெட்டர்னா பேசாமல் அந்த கண்ணை பிடிங்கி போட்டுருன்றார். ஏன்னா நீ 2 கண்ணோட நீ நரகத்துக்கு போகிறத விட ஒற்றை கண்ணனா பரலோகம் போகிறது நல்லதுன்றாரு. அப்போ சரீரத்தை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ சீரியஸான மேட்டர் இங்கே வருது பாருங்க. அடுத்த வசனம் பார்த்தா 30ஆம் வசனம், உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை வெட்டி போட்டுறார், தரித்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு. அப்போ என் சரீரத்தை நான் எப்படி மெயின்டைன் பண்றேன், எப்படி கட்டுறேன்றது has lasting consequences eternally. என் சரீரத்தை நான் எப்படி காக்கிறேன், எப்படி நான் மெயின்டைன் பண்றேன் அப்படின்றது நித்திய காலம் வரைக்கும் அதற்கான விளைவு இருக்கிறதுன்றதை மறந்துடாதீங்க. இந்த உலகத்தில் என் மாம்சத்தில் என் சரீரத்தில் என் கண்ணால் நான் செய்கிற காரியங்கள் நித்தியத்தை கேள்விக்குறியாக்குது. என் சரீரத்தில் நான் செய்கிற பாவங்களுக்கு நித்தியத்தில் நான் கணக்கு கொடுக்கணும். அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையோடு நம்முடைய சரீரத்தை பாதுகாக்கணும், எவ்வளோ ஜாக்கிரதையாக நம்முடைய சரீரத்தை பாதுகாக்கணும். டோன்ட் ஜஸ்ட் அப்யூஸ் யுவர் பாடி, மிஸ்யூஸ் யுவர் பாடி, வேஸ்ட் யுவர் பாடி அண்ட் டிஸ்பைஸ் யுவர் பாடி. உங்களுடைய சரீரத்தை அவமானப்படுத்தாதீங்க, உங்க சரீரத்தை அலட்சியப்படுத்தாதீங்க, உங்களுடைய சரீரத்தை அருவருக்காதீங்க, உங்களுடைய சரீரத்தை வந்து வீணாக செலவழிக்காதீங்க. இது ஏன் தெரியுமா? மனுஷன் கண்ணில் இது வெறும் மாம்சம், அழிந்து போகிற ஒரு மாம்சம். ஆனால் தேவனுடைய பார்வையில் இது நித்திய பலனை கொடுக்கக்கூடிய தேவனுடைய ஆலயம். அதனாலதான் மத்தேயு 10:28 இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார் பாருங்க, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அப்போ இந்த சரீரத்தை வந்து நாம அழிச்சோம்னா, நாம கெடுத்தோம்னா அதை தேவன் என்ன செய்வாரா? கெடுப்பார். எங்கன்னா நரகத்தில். என்னப்பா சார் இது, நான் என்னமோ சாதாரண உடம்பு நினைச்சேன், ஏதோ சாப்பிட்டு ஃபிட்டாக வச்சிருக்கேன், நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணி க்ரூம் பண்ணி மேக்கப் போட்டு நீட்டாக வச்சிருக்கேன்னு நினைச்சேன், இது இவ்வளோ தூரம் இந்த சரீரத்துக்கு விலை இருக்கா? எஸ், நம்முடைய சரீரத்தை சரியா கட்ட வேண்டியது அவசியம். Build your body perfectly, build your body right, not just your external but your internal. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பார்வைகள், சிந்தனைகள் இவையெல்லாம் உள்ளடிக்கணும் நம்முடைய சரீரம். இதை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். 1 தெசலோனிக்கர் 5:23 பாருங்க. 1 தெசலோனிக்கர் 5:23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அதில் நான் இன்னைக்கு முக்கியப்பட்டு கோடிட்ட விட ஒரு வார்த்தை என்னன்னா, உங்கள் சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய பாடியில் வந்து சின் வந்து குடிகொள்ளக்கூடாது. Our body must be treated like the temple of God. அதில் மாம்சத்துக்கும் உலகத்துக்கும் பாவத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. அதை நம்ம ஒரு ஹோலியாக நம்மளை மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம். இன்னும் காண்பிக்கிறேன். 1 பேதுரு 1 15-16 வசனங்களை 14ஆம் வசனத்திலிருந்து படிச்சிடலாம், 14லேருந்து படிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிக்கலாம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும்
பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கு. அப்போ நம்முடைய பாடிக்கு வந்து ஹோலியாக மெயின்டைன் பண்ணணும். ஹோலி ஹோலி எல்லா நடவடிக்கையிலையும் ஹோலியாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க. இது வெறும் உடம்பு தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. வெறும் மாம்சம்தான், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாரும் செய்கிறாங்க, எல்லாரும் அங்கே போகிறாங்க, எல்லாரும் அதை பார்க்குறாங்க, எல்லாரும் அதை கேட்குறாங்க, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, உலகமே இதை செய்யுது அப்படின்னு நினச்சிடாதீங்க. Your body is a temple, it should be maintained holy. இன்னொரு வசனம் வாசிப்போமே, ரோமர் 6:11-13 பாருங்க. வெரி இம்பார்ட்டன்ட் வேர்சஸ். ரோமர் 6:11-13. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். 12ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதா. எஸ், திஸ் பாடி இஸ் கோனா டை. இந்த சரீரம் வந்து சாக போகுது, ஆனா அதுல பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. 13ஆம் வசனம், நீங்கள் உங்கள் ஆயுதங்களை அல்லது அவயவங்களை, உங்கள் ஒவ்வொரு சரீரத்தின் பார்ட்ஸை வந்து நீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல், அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு என்ன பண்ணுங்க. ஓ, how deep this truth is about our body. நம்ம வந்து ஃபேடிங் ஃப்ளஷ், ஃபெயிலிங் ஃப்ளஷ், வீக்கனிங் ஃப்ளஷ் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது, இந்த சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்தையும் தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. எதுக்கு ஒப்பு கொடுங்க? நீதியாக வாழ விரும்புகிற ஆண்டவரே, பரிசுத்தமாக வாழ விரும்புகிற ஆண்டவரே, நான் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழ விரும்புகிற ஆண்டவரே, அதற்கு என்னுடைய சரீரத்தை நான் என்ன பண்ணுறேன்? ஒப்பு கொடு. எப்படி நம்ம வந்து ஒரு க்ரூமிங் ஷாப்புக்கு போயிட்டு, இப்போ நம்ம வந்து ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸிங் ஸ்டோரில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, உட்காந்துட்டு நம்ம சொல்கிறோம், என் முடி இப்படி வெட்டுங்க, இந்த ஸ்டைலில் வெட்டுங்க சொல்கிறோமா இல்லையா? அவன் கேட்குறான், எப்படி சார் வெட்டணும்? ஷார்ட்டாக வெட்டணுமா, மீடியமாக வெட்டணுமா, எப்படி சார்? இல்லைப்பா, ஷார்ட்டாக வெட்டு. அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இப்படி வெட்டினா தான் எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, முடி வெட்டுற கடையில் போய் உட்கார வச்சுட்ட உடனே நம்மளை வந்து அப்படியே நம்ம மறந்துடுறோம். வி கிவ் ஹோலி டு தட் பர்சன். நம்மளை ஃபுல்லாக க்ரூம் பண்ணுறதுக்கு, நம்மளை க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட விட்டு கொடுத்துட்றோம். அதே போல் நாம் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு நம்முடைய ஒவ்வொரு அவயவத்தை, தலையை மாத்திரம் இல்லை, முடி மாத்திரம் இல்லை, சரீரம் முழுவதையும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணுமா. ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என் சரீரத்தின் மூலமாக எந்த அநீதியும் நான் செய்யக்கூடாது, நான் நீதியின் ஆயுதங்களாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். வை? உலக மனுஷன் என்ன சொல்றான்னா, புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம், அவ்வளோதான். அவனுடைய நாலேஜ் அவ்வளோதான். என்ன செஞ்சாலும் என்ன தப்பு பண்ணாலும் கடைசியில் குழிக்கு தானே போகிறோம், சாக தானே போகிறோம். இதுக்கு என்ன பெரிய சீரியஸாக யோசித்துக்கிட்டு? சமீபத்தில் ஒருத்தர் சொல்கிறத கேட்டேன். சார், அவர் ஜூஸ் கூட குடிக்க மாட்டார் சார், 40 வயசாக செத்துட்டாரு, நான் டெய்லி குடிக்காமல் படுக்கிறது. அவர் குடின்றது வேற குடி, அவர் டெய்லி குடிக்காமல் படுக்க மாட்டாராம், இன்னும் 65 வயசு கன்னு மாதிரி இருக்காம பாருங்க அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன நினைப்பு தெரியுமா? என் லைஃப்ன்றது வெறும் ஃப்ளஷ் தான், என் ஃப்ளஷ் என்ன விரும்புதோ அதை நான் செய்வேன், நான் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு பெரிய சாதனை சாதித்த மாதிரி போகிறேன்னு நினைக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் நீ எத்தனை நாள் வாழ்ந்தன்றது பார்க்குறது, எப்படி வாழ்ந்தோன்னு பார்க்குறாரு. நம்ம அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தோமா, பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தோமா, அதை பார்க்குறாரு. ஏன்னா இந்த சரீரத்தை ஞானம் உள்ளவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக கட்டுவான். ஏங்க, ஒரு வீடை கட்டுறவங்க எவ்வளோ யோசிக்கிறாங்க தெரியுமாங்க, எவ்வளோ பிளானிங் தெரியுமா? நீங்கள் இந்த சர்ச்செல்லாம் கட்டுறதுக்கு ஐயோ எத்தனை மணி நேரம் உட்காந்து பிளானிங்க, எவ்வளோ ட்ராவல் பண்ணுறோம் தெரியுமா? ஒரு கிரானைட்டை வாங்குறதுக்குங்க எத்தனை மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய், எத்தனை குவாரியை போய் பார்த்து ஒரு கிரானைட்டை போடுறது. வீடு கட்டுறவங்களுக்கு தெரியும், ஒரு பெயிண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் உட்காந்துருப்போம் தெரியுமா? ஷேடு கார்டை பார்த்துக்கிட்டு. ஒரு கபோர்ட் செய்கிறதுக்கு எத்தனை மாடலை பார்ப்போம் தெரியுமா? ஒரு பாத்ரூமில் ஒரு ஃபிக்ஸ்சரை வாங்கி போடுறதுக்கு எவ்வளவு மாடல்ஸ் பார்ப்போம் தெரியுமா? ஏன்னா வீடு கட்டுறேன். ஏங்க, இது கையினால் கட்டுற இந்த வீட்டுக்கே இவ்வளவு நாம் கவனம் செலுத்துவோமானா, தேவனுக்கு முன்பாக நிற்க போகிற இந்த சரீரத்திற்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் யோசித்து பாருங்க. ஒரு வேத பகுதியோடு நம்ம இன்னைக்கு இந்த ஆராதனை முடிக்க போகிறோம். பட் ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பேசேஜ்.
ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி என்று நினைக்கிறேன். இந்த வேத பகுதியை தான் அடுத்த வாரம் நம்ம மனப்பாட வசனமாகவும் வைத்திருக்கிறேன். அதனால் அது ரெண்டுமே வாசிப்பது நல்லதுன்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை தயவு செய்து நீங்கள் என்னோட ஃபாலோ பண்ணுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலிருந்து 54ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். ஆனால் இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். அண்ட் தேர் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ் ஐ வாண்ட் யூ டு லேர்ன். ஆவிக்குரிய சில சத்தியங்களை உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். 50ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? சகோதரரே, நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. விளக்குறேன் இதை நான். சில பேர் கொஸ்டின் வந்திருக்கோம். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் பார்ட். அப்போ ஒன்றுனா போகலாம். சொல்றார், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்காது. அப்படின்னா இந்த மாம்சத்தோட இந்த ரத்தத்தோட இதே நிலையில் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா அவர் விளக்குறாரு, அழிவுள்ளது இந்த சரீரம் என்னது? ஆமாம், இது அழிஞ்சிரும். நமக்கே நிறைய பேருக்கு தெரியும். ஒரு 10 வயசில் 18 வயசில் இருந்த உடம்பு இன்னைக்கு இல்லை. அதே ஆள் தான். ஆனால் இன்னைக்கு ஆள் நான் வீக் ஆகிட்டேன், ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், ரொம்ப டவுன் ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது அழிவுள்ள சரீரம். உள்ள உற்சாகம் இருக்கும், ஆவி உற்சாகம் உள்ளது தான். மாம்சம் பலவீனமானது. இது டெய்லி பலவீனப்பட்டுக்கிட்டே போனால் ஆவி உற்சாகமாக இருக்கும். உள்ள வாலிபனை போல இருக்கலாம், உடம்பு எப்படி இருக்காது? வாலிப உடம்பு இருக்காது. உற்சாகம் இருக்கும், உழைக்க முடியாது. ஏன்னா இது பலவீனம் உள்ளது. இது நாளுக்கு நாள் அப்படியே ஷெட் ஆகிட்டே போகுது. ஒரு வீடு மாதிரி. அந்த வீட்டில் இருக்க குழந்தை புதுசாக பிறந்துக்கிட்டே இருக்கும், வீடு பழசாயிட்டே இருக்கும். அதே போல தான் உள்ள நம்ம எங்கே இருந்தாலும் பாடி எப்படி இருக்கு? வீக் ஆகுது. ஏன்னா பிகாஸ் பிகமிங் ஓல்டர். இப்போ சொல்லுது, இந்த சரீரம் அழிவுள்ளது. இட் வில் பி டிஸ்ட்ராய்ட், திஸ் பாடி வில் பி டிஸ்ட்ராய்ட். ஆனால் நாம போகிற நித்திய வீடு இருக்கு பாருங்க, நித்திய பரலோகம் இருக்கு பாருங்க, அது எப்படின்னா அழியாத ஒரு இடம், கைவேலை இல்லாத நித்திய வீடு. இட்ஸ் எவர் லாஸ்டிங் ஹவுஸுக்கு நம்ம போறோம். இப்போ பவுல் சொல்றாரு, இந்த அழிஞ்சு போற உடம்பை வச்சுக்கிட்டு அழியாத வீட்டுக்குள்ள நம்ம போக முடியாதுன்றார். இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? எப்படி எக்ஸ்பிளைன் உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்கு, இப்போ நம்ம எல்லாருமே இந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் ராக்கெட்டில் வான்வெளிக்கு பறந்து போகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? வீடியோவில் பார்க்குறோம். இப்போ கூட ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்ததெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு இதாக காமிச்சாங்க. 3 சுற்றி ஒரு ஆர்பிட் பண்ணிட்டு வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த ஆஸ்ட்ரோநாட்ஸ் இந்த விண்வெளி வீரர்கள்லாம் அந்த ராக்கெட்டுக்குள்ளே உள்ளே போகிறது நீங்கள் பார்த்தீங்களா? அந்த வீடியோ பார்த்தீங்களா? படம் பார்த்தீங்களா? அது எப்படி இருக்குன்னா, இப்போ நம்மளுக்கு கூட தான் சட்டை இருக்குது, பேண்ட் இருக்குது, நம்ம புடவெல்லாம் இருக்குது, எல்லாம் பண்ணிடும். நம்ம இதை வச்சுட்டு உள்ளே போகிறோமா? அப்படிலாம் உள்ளே போக முடியாது. அவங்களுக்கும் நல்ல கோட் சூட்லாம் போட்டுட்டு நல்ல சூட்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஃபோட்டோக்கு மட்டும்தான். ஒன்ஸ் ராக்கெட்டுக்குள்ளே போகணும், மேலே போகணும் அப்படின்னா அந்த வான்வெளி தடத்தில் அவங்க இந்த சூட்டை இந்த கோட்டை போட்டுட்டு அங்கே உயிர் வாழ முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்குன்னு ஆஸ்ட்ரோநாட்ஸுக்குன்னு சொல்லி தனியாக ஸ்பேஸ் சூட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த சூட்டை போட்டு ஹெல்மெட்டை போட்டு அவங்க இந்த பூட்ஸை போட்டு க்ளவுஸ் எல்லாம் போட்டு ஃபுல்லாக ப்ரெஷரைஸ் பண்ணாதான் அந்த வான்வெளியில் அவங்க உயிரோடு பிழைக்க முடியும். அல்லது மேலே இந்த ட்ரெஸ்ஸோட போனான்னா செத்தே போவான். அங்கே மேலே ஆக்சிஜன் கிடையாது. அதனால அது எல்லா சப்ளையோடு அவன் மேலே போகணும். இப்போ என்ன சொல்கிறேன், வரேன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம போட்டிருக்குது உடம்பு அழிவுள்ள உடம்பு, போகிற இடம் அழிவில்லாத இடம். இந்த உடம்போட மேலே போனால் போயிடும், பொத்துன்னு போயிடும், ஒன்றும் தாங்காது, இந்த உடம்பு தாங்காது. அதனால அவர் சொல்றாரு, இந்த அழிவுள்ள சரீரத்தை வச்சுக்கிட்டு அழியாத தேவ ராஜ்யத்தில் போய் சுதந்திரிக்க முடியாது. யூ cannot go and inherit an eternal kingdom with this mortal body. அழிவுக்குரிய இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு போய் அழியாத இடத்துல போய் நீங்க உட்கார முடியாது. அதனால இப்ப என்ன நடக்குது பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப வாசிங்க 51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில் நம்ம எல்லாரும் சாக மாட்டோம். இது என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு சில பேர் உயிரோடு இருப்போம். ஆண்டவர் சீக்கிரமா வந்துட்டாருன்னா இப்போ இருக்கிற நாமெல்லாம் உயிரோடு இருப்போம். ஆண்டவர் தாமதிச்சார்னா நம்ம மரிச்சு அதுக்கப்புறம் அவரை சந்திப்போம். ஆனால் உயிரோடு இருக்கிற ஒரு விசுவாசி கூட்டங்கள் இருப்பாங்க. அதனால சொல்கிறேன், நம்ம எல்லாருமே நித்திரை அடைவதில்னா we will not all be dead. நம்ம எல்லாருமே சாக மாட்டோம். ஆகிலும் வாசிங்கிப்போம், கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதில் நாம் எல்லாரும் என்ன செய்யப்படுவோம்?
என்ன மறுரூபம்னா சரீரம் அப்படியே ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுமா அப்படியே. எதுக்குன்னா இனி நீ பூமியில் வாழ போகிறதில்ல, நித்திய வாழ்வுக்கு வாழ போகிற, அதனால உன் பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். இன்னொரு விதமாக சொன்னால் இது கரெக்டான எக்ஸாக்ட் இல்லஸ்ட்ரேஷனில், பட் ஓரளவுக்கு சொல்லணும்னா யூ ஆர் கோயிங் அப், ஸோ கெட் ஆன் யுவர் ஸ்பேஸ் சூட். இப்போ நீ வந்து ஸ்பேஸ் சூட் போட்டுக்கோ, ஏன்னா உனக்கு இங்கே நீ வாழ போகிறதில்ல, நீ வந்து அங்கே வாழ போகிற. அதனால வி கோனா டிரான்ஸ்ஃபார்ம் யூ. உன் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். நம்முடைய ட்ரெஸ் தான் நம்முடைய உடம்பும். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா இந்த சரீரத்தை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அழிவில்லாத ராஜ்யத்துக்கு ஏற்ற ஒரு சரீரத்தை நமக்கு மறுரூபமாக்கி கொடுத்துருவார். நாம் எல்லாருமே மறுரூபமாக்கப்படும். இது வரைக்கும் புரிஞ்சுட்டு ராமேன் சொல்லுங்க. வெரி குட். 52. இப்போ பாருங்க, எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர். மரித்தோர் எதனால மரிக்கிறாங்க? ஒரு மனுஷன் எதுக்காக மரிக்கிறான்? எதுக்குங்க ஒருத்தர் சாகுறாங்க? சரீரம் என்ன ஆயிடுச்சு? அழிஞ்சு போச்சு. சரீரம் வந்து கொடுக்க மாட்டேங்குது. அது சொல்லுது மை டைம் இஸ் டன், எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிச்சு, என்னால் வந்து இனிமேல் உனக்கு உயிர் கொடுக்க முடியாது. மை பாடி இஸ் வீக், ஐ கேனாட் டேக் இட் ஃபர்தர். அவ்வளோதான், இந்த கூடாரம் வந்து உடஞ்சிருச்சு, இது உடைய போகுது, விழ போகுது அப்படின்னு சொல்லி சரீரம் வந்து அழிஞ்சு போய் தான் சாகுது. சரிங்களா? அப்போ இப்போ பாருங்க, இப்போ என்ன படுதுங்க, அதுக்காக தான் நிறுத்தினேன். எக்காலம் தொனிக்கும் போது மரித்தோர். மரித்தோர்னா சரீரத்தில், அழிவுள்ள சரீரத்தில் அழிஞ்சு போனவங்க இருக்காங்கல்ல, இவங்க என்ன செய்வாங்கன்னா அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பாங்க. They will rise up as imperishable. Your perishable body that has gone to the ground, when Jesus comes, will be resurrected with an imperishable body. அழிவில்லாத சரீரத்தை அவங்க வந்து எடுத்திருப்பாங்க, அவங்க எழுந்திருப்பாங்க. நாமும் என்ன செய்யப்படுவோம்? இப்போ நாமம்ன்றது யாருன்னா உயிரோடு இருக்கிறவங்க. அவங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா நீ மரிச்சிருந்தாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் தான் இந்த உடம்பு வேலை செய்யும். மேலே என்ன பண்ண முடியாது? மாம்சத்தாலும் ரத்தத்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஸோ யூ நீட் a transformation. டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாராம். 53. இப்போ பாருங்க, அழிவுள்ளதாகிய இது. அழிவுள்ளதாகிய இதுனா எது? வெரி குட். அழிவுள்ளதாகிய இந்த மாம்ச சரீரம் அழியாமையையும், அழியாமைனா இது மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தையும். சொல்லுங்க எல்லாரும், அப்பதான் புரியும் உங்களுக்கு. ஆமா, அழிவுள்ள இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு நித்திய சரீரத்தையும், சாவுக்கேதுவாகி இது. இந்த பாடி வந்து சாகிறதுக்குனே வச்சிருக்கு. மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இந்த சாவுக்கேதுவான இந்த ட்ரெஸ்ஸை வந்து, இந்த ஃபார்மை, இந்த ஃப்ளஷ் என்ன எடுத்துக்கிடும் அப்படின்னா சாவாமையும் என்ன செய்யுமா? அப்படியே தரித்திடும். கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் சூட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த உலகத்தில் நடமாடிக்கிட்டு நல்ல சூட் போட்டுட்டு வந்த ஒரு ஆள் ராக்கெட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி சூட் எடுத்து வச்சுட்டு ஸ்பேஸ் சூட் போட்டு அப்படி மேலே போகிறாரு. அப்போ தான் அங்கே சர்வைவ் பண்ண முடியும். அதே போல் நமக்கும் ஒரு நாள் ஒரு ராக்கெட் வருது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்னப்பா சார் ராக்கெட் வருதுன்றீங்க? சும்மா ஒரு உதாரணத்தை சொன்னேன். இயேசு வரப்போகிறார். வரும்போது சொல்லுவார், நீங்கள் இருந்தது போதும், நீ மேலே வா, என்னோட வா, உன்னை நான் மத்தியாகத்தில் சந்திக்க விரும்புகிறேன். ஆண்டவரே இந்த உடம்பு வச்சு நான் எப்படி அது பாரு, நான் மறுரூபமாக்கிடுறேன் உன்னை. அப்படி மறுரூபமாக்கி நம்மளை எங்கே கொண்டு போயிடுவார்? மத்தியாகத்தில் அவரை சந்திக்க பண்ணுவார். எதுக்கானா அவரோடு நித்தியமாய் வாழுவதற்கு. அப்போ அழிவுள்ளதாகியது அழியாமையும், சாவுக்கேதுவாகியது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும். நான் நேரத்தையே பார்க்கல, அப்படியே போயிட்டேன். நீங்களும் அப்படியே பரவசத்திலே போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ராக்கெட்டில் ஏறிட்டீங்க. நான் டைமர் இப்போ தான் பார்த்தேன். நான் செய்தி முடிஞ்சிருச்சு, கவலைப்படாதீங்க. எதுக்கு இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, இந்த சரீரத்தை ஏதோ மாம்சம்னு நினைக்காதீங்க, ஏதோ ஒரு சாதாரண பீஸ் ஆஃப் ஃப்ளஷ் அப்படின்னு நினைக்காதீங்க. இதை தேவன் ஒரு நாள் மறுரூபமாக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சரீரத்தை எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். தம்பி தங்கச்சி, இன்னும் கொஞ்ச நேரத்தில், கொஞ்ச நாளில் நீங்கள் திரும்ப ஸ்கூலுக்கு போக போகிறீங்க. யூ கோயிங் டு கோ பேக் டு யுவர் காலேஜ், யுவர் யூனிவர்சிட்டி. உங்கள் வேலை ஸ்தலத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே தங்கள் சரீரத்தை வேறு மாதிரி பார்ப்பாங்க. அதை பலவிதமான இச்சைகள், பாவங்கள், ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்குனே தன் சரீரத்தை கடவுள் உண்டாக்கி இருக்கிறார்ன்ற மாதிரி வாழ்வாங்க. ஆனால் நீயோ தேவ அறிவுள்ளவனாயிரு, புத்தி உள்ள மனுஷனாக, புத்தி உள்ள மனுஷியாயிரு. உன் வீட்டை உடைச்சு போட்டுறாத, உன் வீட்டை கெடுத்து போட்டுறாத, வீட்டை கட்டு.
என்ன வீடு அது? You have a different revelation about your body today. மற்றவங்களாம் அதை அப்யூஸ் பண்ணுவாங்க, அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, அதை வந்து டிஸ்பைஸ் பண்ணுவாங்க. நாட் யூ. உனக்கு தெரியணும், என் உடம்பு நீங்கள் வச்சிருக்கிற மாதிரி உடம்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு அந்த அறிவு இல்லை, எனக்கு ஆண்டவர் இந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. என் சரீரத்தை நான் கெடுக்க மாட்டேன், அதை தேவனுடைய ஆலயமாக நான் பாதுகாத்துக் கொள்வேன். ஏனென்றால் ஒரு நாள் இந்த சரீரம் மர்வமாக போது நான் எதிர்பார்க்குறேன், அதற்கு என்னை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வேன். ஆவி ஆத்துமா சரீரத்தில் பரிசுத்தமாக இருப்பேன், பரிசுத்தமாக இருப்பேன். இன்றைக்கி பாருங்கள், உலகத்தில் இந்த சரீரத்தை அவன் பேசுகிற பேச்செல்லாம் எவ்வளோ அருவருப்பான பேச்சு, அவன் காண்பிக்கிற காட்சிகள் எவ்வளோ அருவருப்பான காட்சிகள், அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் தூண்டப்படுறாங்க, எவ்வளோ சிற்றின்பங்கள் இதுக்கு இலவசமாக கிடைக்குது. வாலிப வயசுலேயே குடிக்கிற பழக்கம், ட்ரக்ஸு பழக்கம், என்னென்னலாங்க அவன் ஆஃபர் பண்ணுறான். இன்னைக்கு நீ யார் தெரியுமாப்பா? நீ தேவனுடைய பிள்ளை. ஞானம் பெற்றுரு, வேசித்தனத்திற்கு விலகிரு, ஒழுக்கமற்ற ஒரு இடத்துக்கு நீ போயிடாத. பி காஷியஸ். இன்னைக்கு நிறைய பேர் ஒன் டே ஃப்ளிங், என்ன ஷார்ட் டேர்ம் ஷார்ட் ஃப்ளிங், கொஞ்ச நாள் சும்மா சுற்றி வர்றது, அங்கே போனேன் இங்கே போனேன். மை பாடி இஸ் நாட் ஃபார் சேல், மை பாடி இஸ் நாட் ஃபார் சின், மை பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அது பரிசுத்தமாக தேவனுக்கு முன்பாக பக்தியோடு பராமரிக்கப்பட வேண்டியது. ஐ வில் நாட் டூ வாட் யூ ஆர் டூயிங். மற்றவங்கெல்லாம் இம்மாரலாக வாழலாம். இன்றைக்கி ரொம்ப கேம்பஸஸ்லாம் ரொம்ப ஒழுக்கக்கேடான இடங்களாக மாறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒழுக்கமற்ற காரியங்கள் கூட ஒழுக்கமாகவும் நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு. வாலிப பிள்ளைகளுக்கு மாத்திரம் நான் அதை சொல்லலை, திருமணமானவர்களுக்கும் சொல்கிறேன். இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப ஒழுக்கக்கேடு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இன்றைக்கி வந்து அது ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அவரே பண்ணுறாருங்க, அவரே அப்படி தான் இருக்கார், அவங்களே அப்படி தான் இருக்காங்க. அவங்க இருப்பாங்கப்பா, அவங்களுக்கு அவங்க சரீரத்தை பற்றி தெரியாது. ஆனால் நம்முடைய சரீரம் மீட்கப்பட போகிற ஒரு நாளுக்காக நம்ம காத்துட்ருக்கோம். இது மறுரூபமாக்கப்படுறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். நம்முடைய சரீரத்தை பாவத்திற்கும் இச்சைக்கும் ஒழுக்கமற்ற வாழ்க்கைக்கும் நம்ம விற்று போடுறதுக்கு நம்ம அறிவற்றவர்கள் அல்ல, ஞானம் உள்ளவர்களாய். ஆண்டவரே, நீர் வரும்போது என் ஆவி ஆத்துமா சரீரம் மாசற்றதாய் குற்றமற்றதாய் தேவனுக்கு முன்பாக காணப்படுறதுக்கு என் சரீரத்தை நான் ஒப்புக் கொடுக்குறேன். சரீர முயற்சியில் மாத்திரம் திருப்தி கொண்டாதீங்க. நான் ஆரம்பத்தில் வேடிக்கையாக சொன்னாலும் நிறைய வேளை நம்ம வி திங்க் வி ஹவ் டேக்கன் குட் கேர் ஆஃப் அவர் பாடி. ஜிம்முக்கு போகிறேன் பாஸ்டர், எக்ஸசைஸ் எடுக்கிறேன், நல்ல டயட் சாப்பிட்றேன், மெடிக்கேஷனில் இருக்கேன், நான் வந்து என்னை பியூட்டிஃபை பண்ணிக்கிறேன், நல்ல க்ரூம் பண்ணியிருக்கேன், அதில் மட்டும் திருப்தி ஆகிடாதீங்க. இந்த சரீர முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியோ இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது. அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஐ வாண்ட் டு க்ளோரிஃபை மை காட் த்ரூ மை பாடி. என் சரீரத்தின் மூலமாய் நான் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். உங்கள் கூட பஸ்ஸில் வந்து நிறைய பிள்ளைங்க என்னென்னமோ காதில் கேட்டு போவாங்க. அவங்களுக்கு இச்சையை தூண்டுறபடி, பாவத்தை தூண்டுறபடி, இமோஷன்ஸை தூண்டுறபடி பாடல்கள் நிறைய கிடைக்கும். அதெல்லாம் போட்டு கேட்டு போவாங்க. எஃப்எம் கேட்டு போவாங்க. எல்லா விதமான பாடல்களை வரையறையே இல்லாமல் கேட்டு போவாங்க. அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க உனக்கு இன்ஸ்டாவில். நீ அதை போடும்போது உனக்கு தெரியணும், இந்த உடம்பை வச்சுட்டு நான் இதை செய்ய மாட்டேன். இது ஆலயம், ஹல்லேலூயா, இது தேவனுடைய மகிமை தங்குற இடம். இந்த அசுத்தத்துக்கெல்லாம் என் உடம்பை நான் வித்துற மாட்டேன். சில காட்சிகள் எல்லாரும் பார்ப்பாங்க, இந்த உடம்பை வச்சு நான் செய்ய மாட்டேன். இது தேவனாலே நான் பெற்றது, என்னுடைய தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். என் உடம்பை நான் கெடுக்க மாட்டேன், என் சரீரத்தை நான் கெடுக்க மாட்டேன். ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை. நிறைய பிள்ளைங்க ஒழுக்கமில்லாத இடங்களுக்கெல்லாம் போயிட்டு சுற்றிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த வயசுல தான் அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லணும், வேசித்தனத்திற்கு விலகிரு. சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது. என் பாடியை ஹோலியாக வச்சுக்கணும், பரிசுத்தமாக வச்சுக்கணும், ஒழுக்கமாக வச்சுக்கணும். ஆண்டவர் எனக்கு இந்த ஞானத்தையும் கிருபையும். ஒருவேளை இன்றைக்கி இந்த செய்தியை கேட்குற சில பேர் சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு அறிவில்லாமல் நான் போயிட்டேன், இந்த பழக்கத்தை நான் கற்றுக்கிட்டேன், குடிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸோட சுற்ற ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு தெரியலை பாஸ்டர். அறியாதிருக்கிற காலங்களை தேவன் காணாதவர் போல இருக்கிறார். இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதல் இருந்தால் தான் மறுரூபம் உண்டாகும். ஒரு ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துவோன்னு கேட்போம். ஆண்டவரே,
இன்னைக்கு வார்த்தையினால் எங்களை திடப்படுத்தினீர், போதித்தீர், கற்றுக் கொடுத்தீர். கேட்ட வசனங்கள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். எங்கள் சரீரத்தை ஞானத்தோடு கட்ட கிருபை தாங்க. இந்த சரீரத்தை மறுரூபமாக்குகிற நாளுக்கு எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபை தாங்க. எங்கள் சரீரத்தினால் உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம். ஆயத்தமாய் வந்தவர்கள், கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள், நீங்கள் காணிக்கைகளை கர்த்தருக்கென்று கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு பொன் இயேசுவின் அழகையே சிந்தை செய்து, என் இயேசுவை மாத்திரம் பார்த்து கொண்டு பொன் இயேசுவின் அழகையே சிந்தை செய்து, என் இயேசுவில் எந்தனை வைத்து கொண்டு, என் இயேசு அப்படியே பாஸ் பண்ணுங்க, நிறைய கொடுத்து அப்படியே பாஸ் பண்ணுங்க. கொண்டு இயேசுவை போலாக, இயேசுவை போலாக, இயேசுவை போலாக நான் வாஞ்சிக்கிறேன். உலகமும் அதிலுள்ள இச்சைகளும் உலகுடன் அலை போல அழிந்து போகும். இந்த சைடுல யாராவது கொடுக்கக்கூடியவங்க, சிஸ்டர்ஸ் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. உலகுடன் அலை போல அழிந்து போகும். நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு, நலமுடன் அவர் சித்தம் செய்து கொண்டு உலகினில் ஜீவிக்க, உலகினில் ஜீவிக்க, உலகினில் ஜீவிக்க வாஞ்சிக்கிறேன். என் ஜீவன் என் இயேசுவில் படைத்து விட்டு, என் ஜீவன பெருமையும் தள்ளிவிட்டு, என் ஜீவன் சரிங்க வந்து அந்த பக்கம் போங்க. என் ஜீவன பெருமையும் தள்ளிவிட்டு, என் ஜீவனாய் இயேசுவை எடுத்து கொண்டு, என் ஜீவனாய் இயேசுவை எடுத்து கொண்டு ஜெய ஜீவியம் செய்ய, ஜெய ஜீவியம் செய்ய, ஜெய ஜீவியம் செய்ய வாஞ்சிக்கிறேன். மாமீசத்தின் இச்சையை வெறுத்து விட்டு, மாமீசத்தின் கிரியை அழித்து விட்டு, மாமீசத்தின் இச்சையை எந்த பகுதியில் வரலன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. மாமீசத்தின் கிரியை அழித்து விட்டு, மறுரூப சாயலை பெற்றுக்கொண்டு, மறுரூப சாயலை பெற்றுக்கொண்டு மறுரூபமாகவே, மறுரூபமாகவே, மறுரூபமாகவே வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் சரீரத்தை நான் கட்டுறது கிருபை தாங்க. புத்தியுள்ள ஒரு மனைவியாக, ஒரு ஸ்திரீயாக, ஒரு புருஷனாக எங்கள் வீட்டை கட்டுற கிருபை தாங்க. புத்தி இல்லாமல் நாங்கள் வீட்டை இடிச்சு போட்டுறக்கூடாது. ஆண்டவரே, ஞானமாக
கட்டுறது கிருபை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு தாங்க, எங்கள் குடும்பத்துக்கு தாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஞானம் தேவை. இந்த நாட்களில் சரீரத்தை கெடுத்து போட்டுறக்கூடாது, பாவத்தில் விழுந்துடக்கூடாது, இச்சைகளில் விழக்கூடாது, உலகம் சொல்லுகிற காரியங்களில் போய் அடிமையாடக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை காக்கணும். ஒவ்வொரு பிள்ளையும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணி, இயேசுவே என் சரீரத்தை நான் ஆலயமாய் காத்துக்கொள்ள கிருபை தாங்க. உம்முடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயம், அதை நான் கெடுக்கக்கூடாது. ஆண்டவரே, நீங்கள் கெடுத்து போடுவீங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு வேண்டாம். இன்றைக்கு நான் என்னை பரிசுத்தப்படுத்துகிறேன். நான் கல்லூரிக்கு போகலாம், ஸ்கூலுக்கு போகலாம், வேலைக்கு போகலாம், நான் தனியாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் நான் தேவனுடைய ஆலயம் அப்படின்ற உணர்வு என்னை விட்டு போகவே கூடாதப்பா. பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும், பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். நல்ல பிதாவே, எங்களோடு பேசின வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் ஆழமாக இன்றைக்கு இடைப்பட்டதுக்காய் நன்றி. அது எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும், அடியனோடு கிரியை செய்யட்டும், சபையோடு கிரியை செய்யட்டும், எங்கள் பிள்ளைங்களோடு கிரியை செய்யட்டும், பெரியவர்களோடு கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, எங்கள் சரீரம் ஆகிய இந்த வீட்டை ஞானத்தோடு கட்ட கிருபை தாங்க. புத்தி இல்லாத புறஜாதிகளைப் போல நாங்கள் வாழாதபடி ஞானத்தோடு, விவேகத்தோடு, ஜாக்கிரதையோடு வாழ கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.